ஸ்தோத்திரம். 50ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வாக்கியம் அருமையான ஒரு ஆலோசனையை சொல்லுகிறது. இந்த 10வது வசனம் முடிக்கும் பொழுது கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அன்பானவர்களே, பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி நமக்கு கற்றுக் கொடுக்கிற அழகான பாடம், ஒரு தேவனுடைய பிள்ளை தனது வாழ்க்கையின் எல்லா திசைகளிலும் ஆண்டவரை மட்டும் சார்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர் படிப்பிக்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தரை மட்டும் சார்ந்து கொள்ள வேண்டும் என்று மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் இந்த இடத்திலே யாருக்கு இது சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து தம்முடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு துன்மார்க்கனாக இருந்து ஒருவன் இருட்டிலே நடக்கிறதை குறித்து அல்ல, விசுவாசத்தில் வராமல் உலகத்துக்குரிய ஒருவனாக இருந்து வேதத்தையும் வேத பிரமாணத்தையும் விட்டு வெகு தூரம் போய் ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் இருட்டிலே நடந்து போகிற ஒரு சூழ்நிலை அப்படி அல்ல. அவன் ஏற்கனவே கர்த்தருக்கு பயப்படுகிறான், தம்முடைய ஊழியக்காரர்களுடைய சொல்லை கேட்கிறான், ஆனாலும் அவன் எதிரே நடந்து கொள்ளுகிறான், இருட்டிலே நடந்து கொள்ளுகிறான். இன்னைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடிக்கடி சொல்லுகிறதை பார்க்கிறேன், பாஸ்டர், நான் ஆண்டவரை சேவிக்கிறேன், நான் ஆண்டவருக்காக வாழ என்னை அர்ப்பணித்திருக்கிறேன், ஆனாலும் சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், சில கஷ்டங்கள், சில வருத்தங்கள், சில வேதனைகள் என்னுடைய வாழ்க்கையில் வருகிறதை நான் பார்க்கிறேன். இனி என்ன செய்யணும்னு தெரியல, இனி எங்க போகிறதுன்னு தெரியல என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையில் சில வருத்தமான தடுமாறுகிற சில வார்த்தைகளை தேவ பிள்ளைகள் சொல்லுவாங்க. ஆனா கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு பாடம், பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து தம்முடைய தாசனுடைய சொல்லை கேட்டு இருந்தும் தங்களுக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிற ஒரு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் வருமானா என்ன செய்வதென்று மனம் கலங்கி நிற்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், வேதம் சொல்லுகிறது, இன்னும் அவரையே நம்பி அவரை சார்ந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஏனென்றால் இந்த உலகத்தில் நாம் சார்ந்து கொள்ளத்தக்க நம்பிக்கைக்குரியவர் கர்த்தர் மட்டும்தான். நம்ம ஒரு மனுஷனை நம்புறோம், அவன் நமக்கு உதவி செய்யும் நிலையில் இல்லை, அவனை விட்டு விட்டு இன்னொரு மனிதனை நம்பலாம். அந்த மனுஷன் எனக்கு உதவி செய்யும் நிலையில் இல்லை, இன்னொரு மனுஷனை நம்பலாம். அதே நேரத்தில் ஆண்டவரை ஒரு மனுஷன் நம்பி, ஆண்டவரை ஒரு மனுஷன் சார்ந்து கொண்டு, ஆண்டவரை ஒரு மனுஷன் விசுவாசித்து அவரை பற்றி கொண்டு அவரிடத்தில் இருந்து அவன் எதிர்பார்க்கிற ஒன்று கிடைக்க பெறவில்லை என்கிற ஒரு நிலை வந்தால், இன்னொருவரை சார்ந்து கொள்வதற்கு அவரை தவிர, அவரை போல, அவருக்கு நிகரான அல்லது அவரை விட மேலாக இன்னொருவர் நமக்கு இல்லை. அல்லேலூயா. நமக்கு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு அவருடைய பிரசங்கத்தை அழகாக அவர் பேசினார். ஆனால் அவருடைய பிரசங்கத்திலே அழுத்தம் இருந்தது, கடினம் இருந்தது, உபதேசம் ரொம்ப திட்டமா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் கூட பேசினா அவர் அதிகாரமா பேசினார். அவர் எந்த மாற்றங்களும் செய்யல, மனிதர்களை பார்த்து பயப்படவில்லை. அப்ப நிறைய பேர் இயேசுவின் போதனையை கேட்டவர்கள், இது ரொம்ப கடின உபதேசம், இதை நமக்கு ஒத்து வராதுன்னு போயிட்டாங்க. அப்ப எல்லாரும் இயேசுவை விட்டு போன பொழுது உடனே சீஷர்கள் பார்த்து இயேசு கேட்கிறாருப்பா, நீங்களும் போகிறதற்கு மனதாய் இருக்கிறீர்களோ அப்படின்னு கேட்கிறார். உடனே அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே,
நாங்கள் உம்மை விட்டு எங்கே போவோம்? எங்கே போவோம்? உம்மிடத்தில் நித்திய ஜீவ வசனங்கள் உண்டு. உம்மை தவிர தேடி சொல்வதற்கு வேறு யார்? உம்மை தவிர நம்புவதற்கு வேறு யார்? உம்மை தவிர தேடி செல்வதற்கு வேறு யார்? இல்லை. இந்த உலகத்தில் ஒருவன் இயேசுவை நம்பி அவரை சார்ந்து கொண்ட ஒரு தேவ பிள்ளை அவரை விட்டு விட்டு போனால் நாசமா போகிறத தவிர போகத்தக்க ஒரு இடமே கிடையாது. ஒரு அல்லேலூயா. அவ்வளவுதான். அப்ப இன்றைக்கு நான் கவனிக்கிற காரியம், அல்லது அவனுக்கு வேற ஒருவர் இல்லை. அதாவது நீங்க நம்ம லோக்கல்ல ஒரு பிரச்சனை வந்துன்னு வைங்களேன், மக்களை கொஞ்சம் டிலே மாறி வை மக்கா லைட்டா. அப்போ இப்ப நம்ம லோக்கல்ல ஒரு பிரச்சனைன்னா நம்ம கோர்ட்டுக்கு போவோம். நம்முடைய லோக்கல் கோர்ட், அதை விட்டா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், அதுக்கு மேல பிரச்சனை போனா ஹை கோர்ட் போகுது, அதுக்கு மேல சுப்ரீம் கோர்ட் போகுது, அதுக்கு மேல அவ்வளவுதான். அத நேரமே சொன்னேன், நாசமா போறதை தவிர வேற வழி இல்லை. என்ன, நம்ம அதுக்கு மேல பிரச்சனை போக முடியாது. அதுதான் இப்ப நம்ம ஆண்டவரை பொறுத்த மட்டில் ஆமென், ஸ்தோத்திரம். கவனிக்கணும், தேவனுடைய ராஜ்யம் அல்லது இயேசு நம்முடைய தெய்வம் என்று சொல்கிற நிலைப்பாடை நாம் கவனிக்கும் பொழுது அவர்தான் நம்முடைய பிரச்சனைகளுக்கு பரிகாரத்தின் எண்டு. வேற ஒண்ணு இல்லை அந்த கரைக்கு. அல்லேலூயா. மேல ஒரு சகாயர் இல்லை. அதுக்கு மேல நம்மை தேடி போகிறதுக்கு நம்பிக்கைக்குரிய வேறு ஒருவர் இல்லை. அதனால பைபிள் சொல்லுது, நீங்க அவரை சார்ந்து கொள்ளுங்கள். என்ன செய்யணுமா? அவரை சார்ந்து கொள்ளுங்க. அவரை தவிர வேற ஒருவர் இல்லை. நமக்கு இருந்திருந்தா பரவாயில்ல, போலாம். இந்த உலகத்துல நம்புவதற்கும் சரி, சார்ந்து கொள்ளுவதற்கும் சரி, நாம் ஏற்றுக்கொள்வதற்கும் சரி, நாம் சிநேகிப்பதற்கும் சரி, நம்முடைய காரியங்களை சொல்லி உதவி நாடிக்கொள்வதற்கும் சரி, ஆபத்திலே கிட்டி சேருவதற்கும் சரி, இயேசுவை தவிர வேறொருவர் நமக்கு இல்லை. இல்லை. தம்பி அழகா ஒரு பாட்டு பாடுச்சு, வேற வழி இல்லை. அதாவது சீஷர்களை பார்த்து இயேசு கேட்கிறார்ல, நீங்களும் போலாம் இருக்கிறீங்களாடா அப்படின்னு கேட்கும்போ, எங்க போவோம், அட்ரஸ் தெரிஞ்சாதான் போயிருக்கலாமே. அப்ப அவங்க இருக்கிறது இவர் மேல உள்ள பற்றுதலா இல்ல வேற வழி இல்லாததுனாலயான்னு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமீபத்துல ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோம். அது கிராமம். அப்ப அந்த இடத்துல போனா எல்லாமே லோக்கல். கொஞ்சம் தண்ணி குடிக்கணும், ஜூஸ் குடிக்கணும். அப்ப நான் அந்த கடைக்கு போய் பொருள் வாங்கலான்ட்டு போனேன். நம்ம சொல்லத்தக்க பிராண்டு எந்த பிராண்டுமே இல்லை. எல்லாமே அங்க எங்கேயோ பக்கத்துல 28ஆம் கம்பெனியா இருந்துச்சு. எனக்கு ஒரே பையன், இது வேற வாங்கி கொடுத்து பின்னால பிரச்சனை வந்துடப்படாதுல்ல. நான் என்னடா சொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்ப நான் கூப்பிட்டேன், பக்கத்துல வேற கடை உண்டா? அப்ப சொல்ற, இங்க இருந்து 8 கிலோமீட்டர் போனா தான் அடுத்த கடை. நீ என்ன குடிக்கிறதா இருந்தாலும் இங்க தான் குடிக்கணும், வேற வழி இல்லை, குடிச்சுதான் ஆகணும். அது மாதிரி இந்த உலகத்தில் இயேசுவை விட்டுட்டு இன்னொருவரை தேடினால் அவரிடத்திலே நமக்கு இயேசுவினிடத்தில் கிடைக்கிற ஆதரவும் சமாதானமும் கிடைக்க முடியும். இந்த உலகத்தில் எத்தனை தெய்வங்கள் உண்டு என்று சொன்னாலும் இந்த பூமியில் உங்களுக்கு சகாயம் பண்ண முடியும், நித்தியம் என்கிற ஒன்று நமக்கு கிடைக்காது. நல்லா கவனிக்கணும். எல்லாவித சகாயமும் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கும், அது தெய்வம் இயேசுவால் மட்டும்தான். ஆணித்தரமா சொல்லும். அதனாலதான் பைபிள் மிக தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தரையே சார்ந்து கொள்ள கடவன். அல்லேலூயா. அவரை தான் சார்ந்து கொள்ள. நேற்று இரவிலே பிரபஞ்சத்தில் இருந்து விடுதலை உண்டாக வேண்டும், மனிதன் சரீரத்தில் இருந்து விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் படித்தோம். இப்ப விடுதலை பெற்றுக் கொண்ட பிள்ளைகள் குறித்து நான் பேசுறேன். ஐயா, இந்த பிரபஞ்சத்தில் இருந்து விடுதலை பெற்று சபை என்று சொல்லுகிற ஒரு பேழைக்குள் வந்து கிருபையாக எனது பயணம் பயணித்துக் கொண்டிருக்கிறார். சரீரச்சுலே ஞான ஸ்நானத்தினால் உண்டாகிற மீட்பையும்
பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற அந்த ஆளுகையும் அனுபவித்து ஒரு ஆவிக்குரியவனாக, ஒரு தேவனுடைய பிள்ளையாக நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்தில் பாடுகள் இருக்கிறது. வேதம் சொல்லுது, மனிதனுடைய பாடுகளே அல்லாமல் வேற பாடுகள் நமக்கு இல்லை. மனுஷனாக இருந்தால் பாடுகள் உண்டு. ஆனா இந்த பாடுகள் நிறைந்த இந்த உலகத்திலே நான் யாரையாகிலும் ஒருவரை சார்ந்து தான் வாழ வேண்டியது இருக்கிறது. பொதுவாகவே மனிதன் ஒரு ஒற்றுமையை இனத்தை சார்ந்தவன் தான். சிறுவனாக இருக்கும் பொழுது தாய் தகப்பனை சார்கிறோம். திருமணமான பின்பு மனைவியை அல்லது புருஷனை சார்கிறோம். வயதான பின்பு பிள்ளைகளை சார்கிறோம். நடக்க முடியாத நேரத்தில் கடைசியில் ஒரு குச்சியில் சார்கிறோம். அப்ப நமது வாழ்க்கை எங்கேயோ ஒரு இடத்திலே சார்ந்துதான் பயணிக்கிறது. ஆனா கருவறை முதல் கல்லறை வரையிலும் சார்ந்து கொள்ளுகிற ஒன்று சர்வ வல்லமையுள்ள தெய்வம். நான் சொல்லது புரிஞ்சுக்கணும். கருவறை முதல் கல்லறை வரையிலும் ஒரு மனுஷன் சார்ந்து கொள்ளுகிற ஒரே பகுதி நம்முடைய தெய்வம், ஆண்டவர் இயேசு. அப்ப அந்த தெய்வத்தை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும் என்பதிலே மிக தெளிவை அடைவதுதான் நினைக்கிறார் நம்முடைய செய்தியினுடைய நோக்கம். தேவ பிள்ளைகளே, உறுதியான ஒன்றிலை நீங்கள் சார்ந்து கொள்ளணும். இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப நான் இந்த இடத்துல நான் நிக்கிறேன். பயங்கரமான காற்று அடிக்கி, நான் காற்று என்ன செய்யறது, இழுக்குது. அந்த பக்கம் இந்த பக்கம் இழுக்குதுன்னு வைங்க. இதுல ரெண்டு பொருள் இருக்கு. ஒன்று இந்த டேபிள், இன்னொன்று இந்த மைக் ஸ்டாண்ட். இந்த இரண்டில் நான் முதலாவது பிடிப்பது எதை? இந்த மைக் ஸ்டாண்ட பிடிப்பனா இல்ல டேபிள பிடிப்பனா? ஏன்? இத பிடிச்சா இது என் கூட வந்துரும். இத பிடிச்சா ஓரளவு தாக்கு பிடிக்கும். உறுதியானது எதுவோ அதை நான் பிடித்துக் கொள்ளுகிறேன். உறுதியானது எதுவோ அதை பிடித்துக் கொள்ளுகிறேன். இந்த ரெண்டுமே முன்னாடி தான் இருக்கு. ஆனா இதன் மேல் இருக்கிற நம்பிக்கையை விட இதன் மேல் எனக்கு அதிக நம்பிக்கை இருக்கிறது. இதை விட இது உறுதியானதாக நான் உணர்கிறேன். அதனால எனக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது இதை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுகிறேன். அதே மாதிரிதான் இந்த உலகத்தில் நம்புவதற்கு அநேக காரியங்கள் என்னை சுற்றி இருந்தாலும் அந்த நம்பிக்கைக்குரியவைகளில் எவை சிறந்ததோ அதை நான் நம்புகிறேன். நான் இயேசுவை நம்புவதற்கு காரணம், இந்த உலகத்தில் எல்லாவற்றை விட அவர் நம்பிக்கைக்குரியவர். அவர் எல்லாவற்றை விட நம்பிக்கைக்குரியவர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை ஏன் நம்முடைய தெய்வமாய், நம்முடைய இரட்சகராய் நாம் செயல்படுகிறோம் என்றால், நான் அறிந்த எல்லாவற்றுக்கும் ஒரு எல்கை இருக்கிறதை உணர்ந்தேன். எல்லாவற்றுக்கும் ஒரு எல்கை இருக்கிறது. அந்த எல்கைக்கு மேல் அந்த சக்தியினால் செயல்பட முடியல. ஆனா இயேசுவை நான் படித்தேன். அவரால் செயல்பட முடியாத ஒரு இடத்தை நான் பார்க்கவில்லை. கருவறைக்குள்ளும் கர்த்தருடைய கரம் வெளிப்படுகிறது. கல்லறை மட்டும் கர்த்தருடைய கரம் வெளிப்படுகிறது. கல்லறையிலும் வெளிப்படுகிறது. அப்ப இந்த இடத்தில் நான் கவனிக்கிறேன், இயேசுவை தவிர நம்பிக்கைக்குரிய, இயேசுவை தவிர நான் சார்ந்து கொள்ள, இயேசுவை தவிர நான் தேடுவதற்கு ஒரு சிறந்தவரை நான் பார்க்கவில்லை. வேதாகமத்தின் அடிப்படையில் இன்று இரவிலே தொடர்ந்து நாம் சிந்திப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. தேவ மனிதனாய் இருக்கிறதான யோபுவினுடைய வாழ்க்கையை ஒரு கணம் நாம் சிந்திப்போம். எல்லாரும் எடுங்க, யோபுவின் புஸ்தகம் அதனுடைய 30வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 30வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை சகோதரி படிங்க. நன்மைக்கு காத்திருந்த, ஐயா, நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, எனக்கு தீமை வந்தது. வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது. அவர் என்ன சொல்றார்? ஐயா, நன்மை வரும்னு நினைச்சேன், எனக்கு என்ன வந்துச்சு? தீமை வந்தது. வெளிச்சம் வரும் என்று நினைத்தேன், ஆனால் எனக்கு என்ன வந்துச்சு? இருள் வந்துச்சுன்ற. 31வது வசனம் படிங்க சகோதரி. என் சுரமண்டலம் புலம்பலாகவும், என் சுரமண்டலம் புலம்பலாகவும், என் கிண்ணறம் அழுகிறவர்களின் ஓலமாகவும் மாறின. இந்த ரெண்டுமே மகிழ்ச்சியின் இசை கருவிகள்,
சந்தோஷமாய் இருந்த சுரமண்டலத்தை எடுத்து பாடலாம், கிண்ணறத்தை எடுத்து பாடலாம், தேவனை துதிக்கலாம், மகிழ்ச்சியின் உச்சத்தை வெளிப்படுத்தலாம். ஆனா இங்கே அவருடைய சுரமண்டலம் எதற்கு பயன்படுகிறது? புலம்பலுக்கு பயன்படுகிறது. அவருடைய கிண்ணறம் எதற்கு பயன்படுகிறது? அழுகிறவர்களின் ஓலமாய் மாறிற்று அப்படிங்கிறார். மறுபடியும் 19ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 19ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அதனுடைய 8வது வசனத்தை ஒண்ணு படிங்க பார்ப்போம். நான் கடந்து போக கூடாதபடிக்கு, நான் கடந்து போக கூடாதபடிக்கு அவர் என் பாதையை வேலி அடைத்து, அவர் என் பாதையை வேலி அடைத்து என் வழிகளை இருளாக்கி விட்டார். இது யார் பண்ண வேலை? இது யார் பண்ண வேலை? அவர் அந்த வார்த்தையை மிக தெளிவா சொல்றார். அவர் என்னை என்ன செய்தார்? என் கடந்து போக கூடாதபடிக்கு என் பாதையை வேலி அடைத்து விட்டார். அடுத்து என்ன சொல்றார் பாருங்க, என் வழிகளை நான் நடக்க கூடாதபடி இருளாக்கி விட்டார் அப்படிங்கிறார். அப்ப நான் அவர்கிட்ட கேட்கிறேன், அப்ப வேற யாரையாவது தேட வேண்டியது தானே? அவருக்கு தெரியுது இதெல்லாம் பண்ணது அவர் தான். என்ன சாத்தான அவரை சந்திச்சதுதான் பிரச்சனை. வழியில 2 பேரும் சந்திக்காம இருந்திருந்தா யோபுவனுடைய புஸ்தகம் இப்படி எல்லாம் இருந்திருக்காரு. 2 பேரும் ஆண்டவேல சந்திக்கிறாங்க. இப்ப நம்ம இது இது இந்த ஊருக்கு பேர் என்ன? காணிமடம் இல்லையா? மெயின் ரோட சொல்லுங்க, 5 கிராமம். இந்த மெயின் ரோடு 5 கிராமமா? தெரியல, காணிமடம் தானா? சரி, நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யலாம். அப்ப அதுல வச்சு ஆமென், அங்க இருந்து பிசாசு வருது, ஆண்டவர் இங்க இருந்து போற வழியில எல்லாம் என்ன நல்லா இருக்கியான்னு கேக்குறாங்க. அப்ப அவர் ரொம்ப வேத்து விறுவிறுத்து போயிருக்கான். யாரு? பேப்ப. அப்ப ரொம்ப வேர்வையா வரையடா, எங்க போயிட்டு வாரேன்னா உடனே அவன் சொல்ல, ஊரெல்லாம் சுத்திட்டு வாரேன். அதனாலதான் பேய் பிடிச்சவன் இன்னைக்கும் ஊர் சுத்துறான். புரியுதா உங்களுக்கு? அப்ப ஊரெல்லாம் சுத்திட்டு வாரேன் அப்படின்னு உடனே கேட்கிறார், வர வழியில சீலம் வீட்டு பக்கம் போனியான்னு கேட்கிறார். உடனே ஆமா அங்க போனேன், அங்கதான் உங்க கழுத ஒண்ணும் தெரிய மாட்டேன், காம்பவுண்ட் ரொம்ப உயரமா இல்ல, நீர்லாம் போட்டு வச்சிருக்கேன். இப்படி 2 பேரும் சும்மா தமாஷா பேசிக்கிறாங்க, சும்மா புரியுற மாதிரி சொல்லுதே. இப்ப ஆண்டவர் சொல்றார், ஆமே தோத்து, நீர் தான் வேலி, பிசாசு சொல்ற, நீர் தான் வேலி கட்டி வச்சிருக்கிறீர. உடனே ஆண்டவர் சொல்றார், அவனை மாதிரி ஒருத்தனும் இல்லல அந்த ஊர்ல என்ற. இப்ப சீலனுக்கு லைட்டா ஒரு சந்தோஷம் வந்திருக்கு. இப்ப 2 பேரும் பேசி, அது எப்படி சும்மாவா ஆலயம்ன்றா, ஆண்டவர் ஆண்டவன்றா, ஆண்டவரை தேடுறா, சோம் பண்றா, பாட்டு பாடுறான், காணிக்க கொடுக்கறான், ஆலயத்து போறான், ஊழியத்து போறான். நீ தான் அவனை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறீரே, நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை மட்டும் எடுத்து பாரு, அவன் கோயிலுக்கு போறதே நிறுத்திடுவான். உண்மையில சொல்லுதான், இந்த ஆட்களை பத்தி பேய்க்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. 1 மாசம் இஎம்ஐ கட்ட பைசா கொடுக்கலன்னா கோயிலுக்கு போக மாட்டான். என்ன அழகா சொல்றான், கொடுத்ததை மட்டும் நீர் எடுத்து பாரு, உபவாச கூட்டத்து போறானா இல்லையான்னு பாப்ப, நீர் கொடுத்ததை மட்டும் எடுத்து பாரு, கண்டிப்பா சொல்லுதே போவே மாட்டான். இப்ப ஆண்டவருக்கும் பிசாசுக்கு இடையில என்ன ஏற்படுது? ஒரு ஈகோ தான். ஆண்டவர் சொல்ற, இல்லடா அவர் ரொம்ப நல்ல பையன்றார், அவன் சொல்ற நோ கள்ள பையன்றார். இவங்க 2 பேருக்கு ஏற்பட்ட அந்த பாஸ்டர் சொன்ன சவால், அது யாருக்கு சிக்கலா போயிருது? நான் ஒரு நாள் பைபிள் படிச்சுட்டு இருக்கும்போது நான் மனசார சொல்லிட்டேன், தயவு செய்து நீங்க 2 பேரும் இந்த மாதிரி சந்திக்காதீங்க, என்னால தாங்க முடியாது. ஏன்னா இவங்க 2 பேரும் சந்திச்சதுனால பாதிக்கப்பட்டது யாரு? ஆமா, அவன் பேசிட்டு அவன் போயிட்டான், அவரும் பேசிட்டு அவன் போட்டான். இவன் இல்லடா சொரிஞ்சான், ஓட்டை எடுத்து உடம்ப சொரிஞ்சது யாரு? எனக்கு சொரிய நேரம் இல்லடே, நீங்க 2 பேரும் வீணா வேணாம், பிரச்சனை வேணாம். ஆனா ஆண்டவருக்கு தெரியும், பார்த்துக்கிடுங்க, சில ஆட்களை தான் சிக்க வைப்பார், சில ஆட்களை நம்பி ஆண்டவர் வாயை திறக்க மாட்டாரு. ஏன்னு கேக்குறீங்களா? அதாவது இதே பிசாசு தான் பேதுருவை ஒரு 10 நிமிஷம் கையில கூட லைட்டா புரட்டிட்டு தாரேன்னு கேட்க.
யார? பேதுருவே. என்ன சொல்றான்? ஒரு 10 நிமிஷம் கூட ஒரு வாட்டு. அதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? சொலகு சொல்லு, சரிதான். அதுல புடைக்கிறதானே. நானா பேச்சு கழுது கெட்ட வார்த்தை ஏறப்படாதுல்ல, அதான் கேட்டு இந்த சொலகுல புடைக்கிறதுக்கு பெர்மிஷன் கேட்கிறேன். உடனே ஆண்டவர் சொன்னார், தரமாட்டேன்ட்டான். இவருக்கு தெரியும் அவன் வாசு கூட்டத்துக்கு வரதே பெரிய விஷயம். ஒரு வாட்டி புடைச்சா அதுவும் இல்லாம போயிடும். அதனால யோபுவின் மேல் இருந்த நம்பிக்கை பேதுருவின் மேல் ஆண்டவருக்கு இல்லாம போச்சு. நீங்க நல்லா கவனிக்கணும். உலகத்துல பிரச்சனை இல்லாம சில ஆவிக்குரியவர்கள் வாழ்றாங்க. அவங்க எல்லாம் வில் வீரர்கள் நினைச்சிய, அதெல்லாம் முரத்தில் வருவதற்கு தகுதி இல்லாத பாத்திரங்கள். சிலர் ஊழியத்துல பிரச்சனையே இருக்காது. நம்ம நினைப்ப பாரு, எனக்கு தான் பிரச்சனையே கிடையாது, நான் எவ்வளவு ஸ்ட்ரெங்தா இருக்கேன். ஒரு போராட்டம் இருக்கா, ஒரு பிரச்சனை இருக்கா, ஒரு எதிர்ப்பு இருக்கா, ஒரு கஷ்டம் இருக்கா, ஒரு பயலாத வழியில என்ன ஒரு மாதிரி பேசுறானா அப்படின்னு ஒரு ஆளு சொன்னா, ஆமாடா உனக்கு இதெல்லாம் ஏன் இல்லைன்னு தெரியுமா? உன் நீதியினால இல்ல, உன் பரிசுத்தத்தினால இல்ல, உன்னுடைய நித்திய நிச்சயத்தினால இல்ல. இதெல்லாம் உனக்கு வந்தா உன் கையில இந்த பைபிள் இருக்காதுன்னு தெரியும். அதனால கர்த்தர் உன்னை அனுமதிக்கல. அல்லேலூயா. அது மட்டும் ஒரு நாள் வந்திருக்கும், ஊழியமாவது கோடிட்ட இடத்தை நிரப்புக தெரிச்சிருவா இந்த மாதிரி. ஆனா யோபு மேல ஆண்டவருக்கு நம்பிக்கை இருந்துச்சா இல்லையா? ஏல எடுத்துக்க நீ, ஆனா கொன்னுறப்படாது. உசுரை மட்டும் வச்சுட்டு என்ன வேணாலும் எடு. என் பிள்ளைய குறிச்சு எனக்கு தெரியும், அவன் என்ன விட்டுட்டு போக மாட்டான். அந்த கான்பிடென்ட் யார குறிச்சு யாருக்கு இருந்துச்சு? யோபுவை குறித்து ஆண்டவருக்கு இருந்துச்சு. அல்லேலூயா. பிரச்சனை இல்லாததுனால ஆண்டவரை சேவிக்கிறதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. எந்த பிரச்சனை வந்தாலும் அவரை சேவிக்கிறான் பாரு, அவதான் உசுருள்ள கூட்டம். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நல்லவர். இப்போ இந்த யோபு சொல்ற, நான் கடந்து போக கூடாதபடி எனக்கு ஒரு எல்லையை குறிச்சிட்டீங்க. நடக்க முடியாத அளவுக்கு பாதை இருட்டாய் போச்சு. இங்க என்ன சொல்லுகிற? இதெல்லாம் பண்ணினது அவர் தான், அப்படித்தானே சொல்லுவாரு 19. சரிதானா? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நான் கடந்து போக கூடாதபடி அவர் என் பாதையை வேலி அடைத்து என் வழிகளை இருளாக்கினார். நீங்களா இருந்தா, நானா இருந்தா, இதெல்லாம் பண்ணது யாரு? ஆண்டவர் தானே பெர்மிஷன் கொடுத்தார். இனி கோயில் வேண்டாம். ஆண்டவர் தானே பெர்மிஷன் கொடுத்தார். இனி ஞானஸ்நானமே வேண்டாம். ஆண்டவர் தானே பெர்மிஷன் கொடுத்தார். இனி வேதமே வாசிக்க வேணாம் அப்படின்னு ஓடி இருப்பான். ஆனா இந்த ஆளை பாருங்களேன். அதே 19ஆம் அதிகாரத்துல 25, 26 வசனங்கள் படிங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால், எப்படிங்க? இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. அந்த மனுஷனுக்கு சோர்வு வர காரணம் என்ன? இந்த மனிதனுக்கு சோர்வு வருவதற்கு காரணம் என்ன? அவருடைய பிரச்சனைகளா, அவருடைய பாடுகள் இந்த மனுஷன் அந்த அளவுக்கு சோர்வடைய பண்ணுச்சுன்னு நான் தெரியல. அந்த இடத்துல அவர் என்ன வார்த்தை சொல்லுகிறார்? இந்த வாஞ்சையினால் ஆண்டவரை பார்ப்பேன், ஆண்டவரை என் கண்கள் பார்க்கும். அது என்னைக்கு பார்ப்போம்னு தெரியலையா? இந்த வாஞ்சையினால் என் உள்ளந்தெரியங்கள் சோர்ந்து போகுதுன்ற. இப்போ இதனாலதான் அந்த அம்மா சொல்லுது, இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு பாடுகள், இவ்வளவு நெருக்கம், இவ்வளவு அவமானம் வந்த பிறகு இன்னும் சோத்திரம் சோத்திரம் சோத்திரன்ற. உனக்கு அறிவே இல்லையா?
வேலைக்காரன் வந்து என்ன சொன்னா, வானத்திலிருந்து அக்கினி வந்துச்சுன்னு சொல்லல, தேவனுடைய அக்கினி வந்துச்சுன்னா. இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் ஆண்டவர் மாதிரியே வருதா சொல்லுதான். ஆனா என்ன வார்த்தை சொல்றான், இருந்தாலும் நான் கர்த்தரை தாயா நம்புறேன். சொல்ல புரியுதா இல்லையா? இப்ப நான் யோபுவை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஐயா உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் அனுமதி கொடுத்தவரே கர்த்தர், பிசாசுக்கு போராடுவதற்கு அனுமதி கொடுத்தவர் கர்த்தர், தான் அடைத்திருந்த வேலிக்குள் வருவதற்கு சாத்தானுக்கு அனுமதி கொடுத்தவர் கர்த்தர். இருந்தாலும் நான் அவரை ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தர் கொடுத்தார் ஸ்தோத்திரம், கர்த்தர் எடுத்தார் ஸ்தோத்திரம். கொடுத்தவர் தான் எடுத்தார்னு தெரியுது, இருந்தாலும் அவரை குறை சொல்லணும்னு வரலையே. அப்பதான் அவர் சொல்றார், தந்த கொடுத்தார், ரெண்டாவது எடுத்தார். எடுத்தவர் ஏன் கொடுக்க முடியாது? புரியலையா? கொடுத்தவர் தான் என்ன செய்தார்? எடுத்தார். எடுத்தவர் மறுபடியும் கொடுக்க முடியாத என்ன? ஐயா இவரை விட்டுட்டு இன்னொரு நம்பிக்கை, இன்னொருவரை சார்ந்து கொள்வதற்கு ஒரு ஆளை சொல்லு. அவர் கொடுத்தாரியா, நான் செல்வ செழிப்பா வாழ்ந்தேன், கொடுத்தவர் எடுத்துட்டார், இவரை மாதிரி கொடுக்க இன்னொரு ஆளை எனக்கு சொல்லு. முடியாதுல்ல. கொடுத்ததை அடுத்தவன் எடுக்காதபடி காக்கிற ஒருவரை எனக்கு சொல்லு. உன்னால முடியாதுல்ல. இவரை மாதிரி இன்னொருத்தரை சொல்லியா? முடியாது. வேற வழி இல்ல. கொடுத்தாலும் அவருக்குத்தான் சோத்திரம், எடுத்தாலும் அவருக்குத்தான் சோத்திரம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அவ்வளவுதான். அதனாலதான் நிறைய பேர் பாடுகள் இல்லையா இருக்கியா, இன்னொரு ஆளை சொல்லு. அவரை மாதிரி என்னை ஆசீர்வதிக்கிற ஒருத்தரை சொல்லு, அவரை மாதிரி என்னை புரிஞ்சுகிட்ட ஒருத்தரை சொல்லு, அவரை மாதிரி என்னை வேலை அடைக்கிற ஒருத்தரை சொல்லு. நீ அவரை மாதிரி நான் எல்லா இடங்களிலும் நான் இருக்கிற இடத்துல என் கூட இருக்கிற ஒருத்தரை சொல்லு. நீ முடியாது. அப்புறம் யார தூஷிக்க சொல்ற? நீ மனைவி வந்து சொல்றால, இன்னுமா நீர் தேவனை நம்பிக்கொண்டு இருக்கிறீர், இன்னுமா நீர் ஆண்டவரை சேவிக்கிறீர், இன்னுமா நீ ஆண்டவரை துதி சொல்லிக் கொண்டிருக்கிறாய், ஆண்டவரை தூஷித்து ஜீவனை விட வேண்டியதுதானே. எப்படி சொல்ற? யார தூஷிக்க சொல்ற நீ? சரி, அவரை தூஷிச்சுட்டு இன்னொரு புகழனுமே, புகழத்தக்க ஒருத்தரை எனக்கு சொல்லு. அடிச்சாலும் சரி, கொன்னாலும் சரி, என்ன அழிச்சாலும் சரி, வாழ வச்சாலும் சரி, அவர் தான் நம்முடைய தெய்வம். அல்லேலூயா. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். ஆண்டவர்ல ஒண்ணு அழிக்கட்டுமே, வேற நம்ப ஒருத்தரை சொல்லுடா. எனக்கு இந்த தெய்வத்தை போல என்ன சிநேகிக்க ஒருத்தரை எனக்கு சொல்லு. நீ ஒருத்தரை என்னை வாழ வைத்து அழகு பார்க்கிற ஒரு தெய்வத்தை சொல்லு. என் சரீரத்திற்கு நன்மை தருகிறது போல் என் உள்ளான மனிதனுக்கு பலம் தருகிற ஒருவரை எனக்கு சொல்லு. என்னை பரிசுத்தமாய் வாழ வைத்து அழகு பார்க்கிற ஒரு தெய்வத்தை எனக்கு சொல்லு. நீ இல்லையே. அப்போ அந்த தெய்வத்தை விட சொல்றியா? சிலர் அப்படித்தானே. வந்துரு வந்துருன்னா யாருகிட்ட வர? இவரை மாற ஒருத்தரை சொல்லு. நீ வர்றதுக்கு நான் வாரு. என் பாவத்தை மன்னிக்கிற ஒருத்தரை சொல்லு. நீ நான் வாரேன். பரிகாரம் பண்ணின தன் ரத்தத்தினால் எனக்கு மீட்பை தந்த ஒருத்தரை சொல்லு. நீ நான் வாரேன். நித்திய சந்தோஷத்தை எனக்காக வைத்த ஒருத்தரை சொல்லு. நான் வாரேன். மரணத்திற்கு பின்பு என்னை உயிர்ப்பிக்கிற ஒரு தெய்வத்தை சொல்லு. நான் வாரேன். பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பி நடத்தத்தக்க ஒரு தெய்வத்தை சொல்லு. நான் வாரேன். இல்லையே. அப்புறம் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. அல்லேலூயா. ஆமா, ராத்திரி ஒரு மாதிரி பாக்குறீங்களா, கிளம்புறீங்களான்னு கேட்க இல்ல. நீங்க ஆண்டவரை நிக்கிற இல்ல இன்னும் உறுதியா பிடிக்கிற மாதிரியா, இல்ல வேணுமா வேணாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது ஆபிரகாம் வந்து
அபிரகாமனுடைய அனுமதியோடு தான் லோத்து பிரிஞ்சு போறார். பைபிள்ல நம்ம படிக்கிறோம் இல்லையப்பா. அபிரகாம் சொல்லுகிறார், நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போறேன், நீ கிழக்கே போனால் நான் மேற்க போறேன், தெற்கே போனால் நான் வடக்க போய்க்கிறேன் என்று சொல்லி அனுமதியோடு தான் போறார். அபிரகாமனுடைய அனுமதி, சித்தி சாராயனுடைய அனுமதி, அவரோடு இருந்த எல்லாருடைய அனுமதியை விட்டோடு தான் என்ன செய்யறார், ரெண்டு பேரும் கிளம்புறாங்க, பிரிஞ்சுறாங்க. ஆனா அந்த மனுஷன் வாழலையே, அழிஞ்சானையே. எப்ப அபிரகாமை விட்டு போனதுனால அல்ல, ஏன்னா இதுவரைக்கும் இடமில்லாமல் போக மட்டும் அபிரகாமும் லோத்தும் ஆசீர்வதிக்கப்பட்டது ரகசியம் என்ன, இவர்களோடு தெய்வம் இருந்ததனால். அல்லேலூயா. லோத்துனுடைய அப்பாவும் அம்மாவும் செத்துறாங்க, சித்தப்பாவுக்கு குழந்தை இல்லை, அதனால நீ கவலைப்படாதடா, நான் உன்னை என்ன செய்திருக்கிறேன் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சித்தப்பா என்ன பண்ற, அவனை வளர்க்கிற. அபிரகாமை ஆசீர்வதித்தது போல லோத்தையும் கர்த்தர் என்ன செய்தார், ஆசீர்வதித்தார். ஒரு இடம் மட்டும் வராங்க, அவர்களுக்கு தண்ணீர் போதுமானதா இல்லை, ஆகாரம் போதுமானதா இல்லை, தங்கும் வசதி போதுமானதா இல்லை. அதனால வேலைக்காரர்களுக்கு இடையில என்ன வருது, ஒரு முடிவு அமையும், சண்டை வருது, வாக்குவாதம் வருது. ஒரு முடிவுக்கு வராங்க, நீ கிளம்பு நானும் போறேன். ரெண்டு பேரும் பிரிகிறாங்க. நீங்க நல்லா கவனிக்கணும், லோத்தை விட்டு அபிரகாம் பிரியவில்லை, அபிரகாமை விட்டு லோத்து பிரிந்தான். அப்படிதான் பைபிள் சொல்ற. ஆனா உண்மையா சொல்றேன், இன்னும் அபிரகாமோடு லோத்து இருந்திருந்தால் அபிரகாமால லோத்தை அட்ஜஸ்ட் பண்ண முடியும், கண்டிப்பா முடியும். ஆனா இந்த இடத்துல ரெண்டு பேர் ரெண்டு பக்கமா போயிட்டாக. ஆண்டவர் அபிரகாமோடு நிக்கிறார், லோத்து தனிமையா போற. ஆண்டவரை விட்டுட்டு லோத்து கிளம்பின பிறகு லோத்துனுடைய வாழ்க்கை வளர்ச்சியா தோல்வியா, வீழ்ச்சியா? வீழ்ச்சிதான். ஏன்? அபிரகாமை விட்டு போனதல்ல பிரச்சனை, ஆண்டவரை விட்டு போனதுதான் பிரச்சனை. அல்லேலூயா. இந்த வாக்குவாதம் வரத்தக்க ஆசீர்வாதத்திற்கு காரணம் யார்? அபிரகாமா? இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம் யார்? அபிரகாமா? இல்லை, அபிரகாமின் தெய்வம். அல்லேலூயா. அப்ப நான் லோத்தை பார்த்து சொல்ல வேண்டிய காரியம், நீ எதை விட்டிருந்தாலும் ஆண்டவரை விட்டிருக்க கூடாது. நீ எதை விட்டிருந்தாலும் நீ ஆண்டவரை விட்டிருக்க கூடாது. நீ அவரை மட்டும் நீ பிடித்திருந்தால் இந்த அளவிற்கு உன் வாழ்க்கை அழிந்திருக்காது. அதான் ஒரு வார்த்தை சொல்றேன், கேட்டுக்க. வேதாகமத்திலிருந்து நகோமி அம்மாவை குறிச்சு படிக்கணும். இந்த அம்மா மோவாபில் இருந்து மறுபடியும் பெத்லகேமுக்கு வர முயற்சிக்கிறார். ஓர்பாள் என்று சொல்லுகிற ஒரு மருமகள் விட்டு போனாள், ரூத் மட்டும் விட்டு போகல. அந்த அம்மா சொல்லுகிற வார்த்தை என்ன? உம்முடைய தெய்வம் என்னுடைய தெய்வம், உம்முடைய ஜனம் என் ஜனம், உம்முடைய தேசம் என் தேசம், நீர் மரிக்கிற இடத்தில் நான் மரிப்பேன். அந்த பிடிதாமா வாழ வச்சிருச்சு. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதாலனே? அந்த பிடிப்பு தான். நான் யாரை சார்ந்து கொள்ளணும்? இன்றைக்கு ராத்திரியில் தேவ பிள்ளைகளுக்கு சொல்றேன், இருளான பாதை, நம்ப முடியாத ஒரு பயணம். நாளை என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல பாஸ்டர். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் சொல்றீங்க, இனி என்ன செய்யணும்னு தெரியல பாஸ்டர். அதுதான் சொல்றேன், இன்னும் சொல்றேன், ஆண்டவரை நம்பி அவரை மட்டும் சார்ந்து கொள். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? விட்டு போகிறது புத்திசாலித்தனம் அல்ல. ஆண்டவரை விட்டு செல்வது, சுவாசத்தை விட்டு செல்வது, தேவ கிருபையை விட்டு செல்வது, நம்பிக்கைக்குரியவரை விட்டு செல்வது, அது புத்திசாலித்தனம் அல்ல.
அதுதான் ஜீவ தண்ணீர் உள்ள ஓடையை விட்டு விட்டு வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கென்று தேடிக்கொண்டார்கள் என்று பைபிள் சொல்லுது. அப்ப இன்றைக்கு ராத்திரி வேளை இந்த செய்தியை கேட்கிற எல்லாருக்கும் சொல்றேன், 1000 சூழ்நிலைகள் 1000 விதத்தில் இருந்தாலும் நான் நம்புவதற்கும் நான் சார்ந்து கொள்வதற்கும் இந்த பூமியில் ஒருவர் உண்டானால் இயேசு மட்டுமே. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்றீங்களா? ஹல்லேலூயா. இந்த உண்மை தெரிஞ்சவன் கர்த்தரை விட மாட்டான். இன்னொரு உதாரணத்தை சொல்றேங்க. உதாரணத்தை சொல்றேன். செய்தியின் ஆரம்பிக்கல, இப்பதான் பவுண்டேஷன் போடுறேன். மணி என்னாச்சு? சீக்கிரமா வார்த்துருவோம். மறந்து போச்சு பாத்துக்க. இப்ப ஞாபகத்துக்கு வரும். கண்ணாடி போட்டா ஞாபகத்துக்கு வரும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா. ஒரு மனுஷன் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை உறுதியான ஒன்றாக இருக்குமானால் அவனுடைய எதிர்காலம் என்பது சீராய் அமைகிறதை தான் வேதாகமத்தில் படிக்கிறோம். அதாவது ஒரே வீட்டுக்குள் 2 ஸ்திரீகள், ஒன்று மாமியார், இன்னொரு மருமகள். மாமியார் பெத்லகேமை விட்டு மோவாபுக்கு போறாங்க. அவங்க ஹிஸ்டரி உங்களுக்கு தெரியும். மருமகள் மோவாபை விட்டு பெத்லகேமுக்கு வருகிறாங்க. அவங்க ஃபீச்சரும் உங்களுக்கு தெரியும். விட்டு விலகி போனவர்கள் வாழல்ல, விட்டு தேடி வந்தவர்கள் பிழைத்துக் கொண்டார்கள். நான் தெளிவா சொல்றேம்மா, அந்த நகோமிக்கு ஒரு எதிர்காலம் மறுபடியும் வருவதற்கு காரணம் நகோமி திரும்பி வந்ததனால அல்ல, ரூத்து கூட வந்ததனால தான். சொல்றது புரியுதாமா? அல்லேலூயா. நம்ம வீட்டுக்குள்ள ரூத்து மாதிரி ஆண்டவரை பிடிக்கிற ஒருத்தர் கிடந்தா போதும், நம்ம குடும்பம் தப்பிடும். நகோமி ஊர்ல வந்த உடனே எப்படி தன்னை தோத்தர் அறிமுகப்படுத்துறாங்க? என்னை நகோமி என்று சொல்லாதீங்க, மாறாள் என்று சொல்லுங்க, கசப்புன்னு சொல்லுங்க. அதுதான் ஃப்ரம். ஆனா அந்த கசப்பு என்ற அனுபவத்திலிருந்து நகோமியினுடைய வாழ்க்கையை மகிமை என்ற நிலைக்கு கொண்டு வருவதற்கு காரணம் என்ன? நீ வரும் பொழுது தெய்வத்தை மட்டும் நம்பி வந்த ஒரு பிள்ளை இருக்கா பாத்தியா, அவதான் காரணம், அவதான் காரணம். ஆனா உண்மையிலேயே அந்த அம்மாவனுடைய அந்த நம்பிக்கை அவளை வாழ வச்சிருச்சு. ஆனா இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அல்ல நம்பினது. நான் சொல்றது புரியுதா இல்லையா? என் ஆண்டவர் உயர்த்த போகிறார், நான் போவாசுக்கு மனைவியாக போறேன், அங்க ஒரு பிள்ளை பிறப்பான், அவனுக்கு ஒரு பிள்ளை பிறப்பான், அவனுக்கு பிறக்கிற பிள்ளை இல்ல தாவீது பிறப்பார். இதெல்லாம் அந்த அம்மாவுக்கு தெரிய போறது இல்லை. அந்த அம்மா சொன்ன ஒரே வார்த்தை, நீ எங்க சாகுறியோ அங்க, நீ வாழுகிற இடத்தில் நான் வாழுவேன், நீ சாகுற இடத்துல நான் சாவுவேன். வாழணும்னு நினைச்சு வந்தவ இல்ல, சாகிறதே சாவோம், மோவாவை விட்டு பெத்லகேமுக்கு போய் சாவோம் வந்தான். ஆனா ஆண்டவரை நம்பி வந்தவங்க அழிஞ்சதா சரித்திரமே இல்லை. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், ஆலயத்துக்குள்ள ஒரு மனுஷன் இயேசுவை நம்பி கால் வச்ச பிறகு அவன் அழிய மாட்டான். அவன் அழியணும்னா இதற்குள்ள வரதுக்கு முன்னே அழிஞ்சிருக்க. சொல்ல புரியுதா? இந்த வேதத்தை நீ கையில் எடுக்கிறதுக்கு முன்னால உன் குடும்பம் அழிஞ்சிருக்கணும். இந்த வேதத்தை நீ எடுத்த பிறகு உன் குடும்பம் அழியாது. அது ஏன் அழியாதுன்னா அது அவருக்கு இலக்கு. யாருக்கு இலக்கு? ஆண்டவருக்கு இலக்கு. என்ன கையில வேதமும் வாயில் அவருடைய நாமமும், அதனால கண்டிப்பா அவரை விட மாட்டார். அவருக்கு பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். கைகளை உயர்த்தி வரலையா? இது யாருக்கு பிரஸ்டீஜ் ப்ராப்ளம்? ஆமா, இப்ப என் கூட பிள்ளைகள் 2-3 பேர் இருக்கிறாங்க மீடியாவில். இவங்க கிழிஞ்ச சட்டை போட்டுட்டு வந்தா நீங்க என்ன நினைப்பீங்க? புழப்பத்தை பாசு போல இந்த பயலுக்கு ஒரு பணி வாங்கி கொடுக்கலையே,
என்ன திட்டுவீங்களா இல்லையா? அப்ப எனக்கு அந்த திட்டு கிடைக்காம இருக்கிறதுக்கு அவனுக்கு பணிகள் வாங்கி கொடுப்பனா இல்லையா? அத மாதிரிதான் நீங்க இயேசுவை நம்பி, ஆண்டவரை நம்பி, தேவ கிருபையை நம்பி நீங்க உள்ள வந்துட்டிய. இனி நீ சோத்துக்கு கஷ்டப்பட்டா யாருக்கு பிரச்சனை? அவருக்கு இல்ல பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். ஊர்காரன் என்ன சொல்லுவான்? இந்த பாரு, பெய்யும் பெய்ய ஏசு ஏசுன்னு சொல்லிட்டு போனா சோத்துக்கு வழி இல்லாம சுத்துறான். இதனாலதான் உண்மையிலேயே இஸ்ரவேல் மக்களை வனாந்தரத்துல போட்டிருக்கணும். ஆனா மோசே சொல்லுதார், இப்ப நீர் அவனை போட்டா ஊர்ல என்ன சொல்லுவாங்க? அவரால நடத்த முடியல, சோறு கொடுக்க முடியல, வாழ வைக்க முடியல, அதனால கொண்டு விட்டார்னு உண்மை தப்பா பேசுவாங்க. அதனால நீ என்ன பண்றீ, எப்படியாவது எல்க கடந்து அங்க கொண்டு போட்டுரும். அல்லேலூயா இருக்குல்ல. அதனாலதான் எப்பவுமே சொல்லுவோம்ப்பா, எலியாவா இருந்தாலும் சரி, பெரிச்சாலியா இருந்தாலும் சரி, நேத்தை சொன்னோம்ல, பேழைக்கு உள்ள வந்துருச்சுன்னா எப்படியாவது உள்ள போய் பெருகட்டும், கர்த்தர் விட்டுருவார். ஆமா, கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நான் யோசிச்சேன், என்னடா சில நேரத்துல பேழையில சுத்தமான மிருகங்களும் இருந்தது, அசுத்தமான மிருகங்களும் இருந்துச்சு. நான் ஒரு நாள் என்னுடைய சிநேகித ஒருத்தர் என்கிட்ட இந்த கேள்வி கேட்டார், பாஸ்டர்யா, சுத்தமான மிருகங்களை பேழையில் ஏற்றினவர் அசுத்தமான மிருகத்தை ஏன் ஏற்றினார்? நமக்கு தெரியுது இது எதனால் ஆனது, அசுத்தமானது. இந்த அசுத்தமான மிருகத்தை பேழையில ஏத்தனா பேழையே என்ன செய்திரும்? நாரி பெயரும், நாசமா பெயரும். இருந்தாலும் ஏன் உள்ள எடுத்தார்? ஏன் அட்மிஷன் கொடுத்தார் பேழையில? ஆனா நல்ல கேள்வி இல்ல. ஏற்கனவே மனுஷன்ல சிலர் பிராணிகளா மாறினதுனாலதான் இப்படி எல்லாம் சொல்லி முடிக்க வேண்டிய வந்துச்சு. இதுக்கு மேல பேழைக்குள்ள ஏன் எடுத்தார்? அப்ப நான் யோசிச்சாம உண்மைதானே, ஏன் இந்த பேழைக்குள்ள சுத்தமான மிருகங்களை ஏற்றினவர் அசுத்தமான மிருகத்தையும் ஏற்றினார்? ரொம்ப நேரம் உட்கார்ந்து யோசிச்ச பிறகுதான், பேழையில டாய்லெட் கிடையாது, சுத்தமான மிருகங்கள் போடுற விட்டையை யார் தின்பா? என்ன நீங்க ஒரு மாதிரி முறைச்சு பாக்குறீங்க? ஆண்டவர் கரெக்டா தான் வச்சிருக்காரு. அதனால சில சுத்தமான இடங்களுக்குள்ள சில ஒரு மாதிரி பட்டதெல்லாம் கிடக்கும், அதெல்லாம் பிரயோஜனம் மாட்டான். நீங்க ஏன் ஒரு மாதிரி பாக்குறீங்க? நல்லா இருக்கீங்களா? கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப வீக்கா இருக்கீங்களே, அல்ல சோறு கொடுக்காத எங்களுக்கு, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் அந்த கேள்வி பயங்கரம் இல்ல. ஏற்கனவே மனுஷன் சரியில்லாததுனாலதான் பேழைக்குள்ள ஏத்தின. இப்ப பேழைக்குள்ள சுத்தமான மிருகத்தை மட்டும் உள்ள ஏத்தியா, அசுத்தமானது நமக்கு வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லி இருந்தா பரவாயில்ல. பேழைக்குள்ள எதுவும் ஏறி வருது, சுத்தமான மிருகத்திற்கு கூட அசுத்தமான மிருகம் இருக்கு. அப்போ ஏன் ஆண்டவரே இப்படி பண்ணினீர் அப்படின்னு கேட்டா சொல்லார், எப்பா இன்னைக்கு தான் கழிவறை வசதியெல்லாம் இருந்து, கழிவறைக்கு ஹோல் போட்டா தண்ணி உள்ள வந்துரும், செத்து போயிருவாடா. அதனால இவன் போடுறத அவன் திம்பான், அவன் போடுறத இன்னொருத்தன் திம்பான், அவன் போடுறத இன்னொருத்தன் திம்பான், அப்படி கேலி ஆயிரும்டா. அதனால சில கூட்டத்துக்கு இடையில திங்கிறதெல்லாம் வச்சிருப்பேன், யூ டோன்ட் வரி, அதெல்லாம் சபையில இருக்கத்தான் செய்ய, அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் அப்படின்னாரு பாரு. அதனாலதான் இன்னைக்கு ராத்திரி உங்களையும் நான் அட்ஜஸ்ட் பண்றேன். ஆமா, அல்லேலூயா சொல்லுன்னா கை தூக்கல எல்லாம் நல்லா சொல்ல முடியுமா? பாத்தியா பாத்தியா, அட்ஜஸ்ட் பண்றேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தம் அல்லேலூயா. அதனால ஆண்டவர் எதையுமே பிளான் பண்ணாம பண்ண மாட்டார். உங்க வீட்டுக்கு ஒரு வாழ்க்கை, உங்களை ஒரு குறிப்பிட்ட இடத்துல, உங்களை ஒரு சபையில, சபைக்குள்ள ஒரு மனிதனை ஆண்டவர் கொண்டு உட்கொள்ள வைக்காருன்னா ஆண்டவருடைய நோக்கம் எல்லாமே இருக்காது. எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் சொல்லணும். சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க ஸ்தோத்திரம் ரொம்ப மோசமா இருக்கு, நல்லா சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நிறைய ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சோதராம் 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 அல்லேலூயா.
அல்லேலூயா. அதானே இவர் சொல்றார். கர்த்தர் கொடுத்தார், அதே அவருக்கு தெரியுது. கர்த்தர் எடுத்தார். ஆனா ஸ்தோத்திரம் மட்டும் கர்த்தருக்கு தான். எடுத்தாலும் ஸ்தோத்திரம் தான், கொடுத்தாலும் ஸ்தோத்திரம் தான். அதே நேரத்தில் நம்ம தானியேலின் புஸ்தகத்திற்கு வரும்போ எடுக்க வேணாம். இன்னைக்கு வேற ரூட்ல போயிட்டு இருக்கு, நான் கரெக்டா உங்களை பஸ் ஸ்டாப்ல கொண்டு விடுவேன். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க, அதுல சந்தேகம் இல்லை. தப்புவிக்கணுமா வேணாமான்னு அவர் முடிவு பண்ணட்டும், அவர் முடிவு பண்ணட்டும். ஆனா தப்புவிச்சாலும் சரி, தப்புவிக்காம போனாலும் சரி, ஆராதனை அவருக்கு மட்டும்தான். அல்லேலூயா. ஆராதனை அவருக்கு மட்டும்தான். ஜெபம் அவருக்கு மட்டும்தான். துதி அவருக்கு மட்டும்தான். ஆராதனை அவருக்கு மட்டும்தான். மகிமை அவருக்கு மட்டும்தான். வாழ வைக்கிறதும் அழிய போகிறதும் அழிக்கிறதும் அது அவர் இஷ்டம். ஆனா ஆராதனை என் அப்பன் இயேசுவை தவிர இனி ஒருவருக்கும் இல்லை. அல்லேலூயா. அவன் எல்லாம் சேர்ந்து ஆண்டவரை சேவிச்சு செத்துட்டான் சொல்லிட்டு போறா. எனக்கு என்ன, செத்து சுண்ணாம்பான பிறகு என் காதா கேட்க போகுது, அவரு கேட்குமில்ல. என்ன வாழ வச்சு அவர் மகிமைப்படுகிறார்னா அது நடக்கட்டும். நான் சாகிறதுனால அவர் மகிமைப்படுறார்னா அதாவது நடக்கட்டுமே. மகிமை கர்த்தருக்கு தானே. ஆனா ஆண்டவரை விட்டுட்டு இன்னொருவரை நம்புறது மட்டும் பேச்சுக்கே ஆகாது. அல்லேலூயா. உங்க நம்பிக்கை என்ன? இன்னைக்கு ராத்திரி கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், நம்முடைய நம்பிக்கை என்னம்மா? நம்முடைய நம்பிக்கை என்ன? கர்த்தர் மட்டும் என்ன வாழ வச்சிடட்டும், நான் ஆண்டவருக்கா எதையும் செய்வேன். சாக வச்சா பாப்போம். என் வாழ வச்சாலும் சரி, சாக வச்சாலும் சரி, உயர்த்தி வச்சாலும் சரி, தாழ்த்தி வச்சாலும் சரி, நீடிக்கி வைத்தாலும் சரி, குறுகலா வச்சாலும் சரி, ஆராதனையா இருந்தாலும் சரி, ஜெபமா இருந்தாலும் சரி, நம்புறதா இருந்தாலும் சரி, இயேசு மட்டும்தான். நம்பிக்கை யாருக்குத்தான்? இந்த விசுவாசம் இருந்தா இப்ப ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையா சொல்லுதியே, அப்ப 9 மணி கன்வென்ஷன் முடிச்சிட வேண்டியதான். பிலிப்பியருக்கு எழுதிய நிருபத்துக்கு வாங்க. அங்க ஒரு மனுஷன் அழகா இத மாதிரியே பேசினார். பாத்துக்க, ஒண்ணு நான் பார்த்துட்டா. 1ஆம் அதிகாரம் எடுங்க. உங்க பைபிள்ல பிலிப்பியர் இருக்கா? இருக்குல்ல? எங்க இருக்கு? பைபிள்ல இருக்குன்னு சொல்லாத, பழைய ஏற்பாட்டிலே இருக்கு. நீ ரொம்ப நாள் இருக்கணும் என்ன தங்கச்சி, கர்த்தர் உன்னை போடாம இருக்கட்டும். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை படிங்க. நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல், சரி, எப்போதும் போல, எப்பொழுதும் போல, இப்பொழுதும், எப்படிமா? எப்பொழுதும் போல, ஒரு முறை கூட சொல்லுங்க. எப்போதும் போல, எப்போதும் போல, இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட, ரொம்ப தைரியமா, ஜீவனாலாகிலும் ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே, கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அல்லேலூயா. வாழ்ந்தாலும் சரி, செத்தாலும் சரி, ஆண்டவர் மகிமைப்படுவார்னு எனக்கு தெரியும். வாழ்ந்து மகிமைப்பட வாய்ப்பு கிடைச்சா வாழ்ந்து மகிமைப்படுவோம். செத்து மகிமைப்படுதுன்னா அதாவது நடக்கட்டு. வாழ்ந்தாலும் தோத்திரம், செத்தாலும் சோத்திரம். ராமே. அல்லேலூயா. இப்ப சில ஆட்களுக்கு 10ஆம் தேதி வர வேண்டிய பணம் வரல, 11ஆம் தேதி உபவாச கூட்டத்துக்கு வரமாட்டேன். பிரதர் ஏன் பிரேயருக்கு காணல? இருந்தாலும் நேற்றுக்கு வரல. எல்லாம் வந்தா வருவேன், வரலன்னா வரமாட்டேன். ஆண்டவர் சொல்லுவார், நீ வராவளியப்பா. நீ விசுவாசம் நெருக்கு. அப்படி நீங்க பரவாயில்ல போல இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் மோசமா தான் ஒரு தடவை கூட சொல்லுங்க. கொஞ்சம் பரவாயில்ல. இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு தெரியல. சீலங்க சோறாமுக்கா ரசம் இருக்கு, பரவாயில்ல, உற்சாகம் வந்துடும். சூடா போடனே
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப மோசமா தான் இருக்கு. ஒருவேளை கடல் காற்று உங்களை உள்வாங்க பண்ணுதோன்னு தெரியல. சரி பாப்போம், முயற்சி பண்ணுவோம். 2 நாள் தானே ஆச்சு, நாளைக்கு ஒரு நாள் இருக்கு. ஆமாடா ரசம் மணக்குது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் மேல இந்த சார்ந்து கொள்ளுதல் என்பதை நான் ரொம்ப படிச்சேன். சிலர் சார்ந்து கொள்வது, இப்ப நான் அந்த உதவி நாடுவதும் நம்பி இருக்கிறதுக்கும் சார்ந்து கொள்வதற்கு ரொம்ப வித்தியாசம். இப்ப நாம என்னுடைய சபையில விசுவாசிகள் இருக்கிறாங்க, ஜெப தேவைகளுக்கு என்ற சார்ந்து கொள்ளுகாக, பைசா தேவைன்னா பைனான்ஸ் சார்ந்து கொள்றாங்க, உடம்பு சரியில்லைன்னா டாக்டரை சார்ந்து கொள்றாங்க. அப்புறம் என்னன்னே சொல்லுங்க, ஏதாவது உமக்கே தெரியல அப்புறம் எனக்கு. ஆனா இந்த உலகத்துல நம்ம சார்ந்து கொண்டா ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு ஆளை என்ன செய்யணும், சார்ந்து கொள்ளணும். ஆனா நம்ம இயேசுவை பொறுத்த மட்டில் எல்லாவற்றுக்கும் அவர் தான். சோம் இல்லைன்னா இயேசு, குடும்பத்துல சமாதானம் இல்லைன்னா இயேசு, லோன் கட்ட காசு இல்லைன்னா இயேசு, போன புருஷன் வீட்டுக்கு காணலைன்னா கொண்டு வாருமாப்பா, அல்லேலூயா. இந்த பையன் ஒழுங்கா படிக்கலைன்னா அதுக்கு இயேசு, கட்டின வீடு கட்டி முடிக்க முடியலன்னா இயேசு. அப்போ அவருக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவர் கையில தான் இருக்கு. அப்ப இவரை விட்டுட்டு போனா நீ மனுஷன் நினைக்கிறியா, உன்னை பேப்பயங்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, உங்களுக்கு தமிழ் புரியுது. சோத்ரா, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. சொல்லுங்க அந்த வார்த்தைய. நாங்கள் ஆராதிக்கிற தேவனங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் விடுவித்தாலும் சரி, விடுவியாமல் போனாலும் சரி, ஆராதனை அவருக்கு, ஆராதனை அவருக்கு, என் வாழ்க்கை அவருக்கு, இனி உள்ள வாழ்க்கை அவருக்கு. அதுதான்மா தெய்வீகம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. பக்கத்துல பைய கேளுங்க, உண்மையா தானே சொன்னிய? ஆமாண்ணே கேளுங்க, உண்மைதானா? உண்மைதானே சொன்னாங்க. முகத்துல ஒரு மாதிரி கருப்பா தெரியதா இருப்பாரு, இல்ல அப்படி ஒண்ணு பிரகாசம் இல்லை. அப்ப தைரியமா கைப்பிடி சொல்லுங்க, நீ தான் நல்லா இருப்பான்னு கைப்பிடி சொல்லுனே. அல்லது காசா பணமா? அல்லேலூயா சத்தம், அல்லேலூயா. மணி என்ன ஆயிட்டு? 8:53 ஆச்சுன்னு. 4:03. எப்ப வீட்டு போறிய? நேரத்தைக்கு பிந்திருச்சு. 9:15 முடிச்சுட்டா? 9:15 முடிச்சிருந்தே எனக்கு கொஞ்சம் வேலை கிடக்கு. ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிறவருடைய வாழ்க்கையை ஒண்ணு படிச்சுட்டு ஒரு 8 ஜோம் பண்ணிட்டு போயிருவோம். நீங்க இன்னைக்கு ஒரு வாய் இந்த இடத்துல இருந்து ஒரு வார்த்தைப்பா, சாகிறது வரைக்கும் நீங்க எனக்கு போதும்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து உங்க வாழ்க்கை ஒரு புதிய அடி எடுத்து வைக்க ஆரம்பிக்கும். அவ்வளவுதான், அவ்வளவுதான். நம்ம வாழ்க்கையில வேற ஒண்ணும் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கல. நம்ம வாழ்க்கையில் அவர் எதிர்பார்க்கிற ஒன்று, உட்கார்ந்த இடத்துலப்பா இனிய வாழ்க்கையில இதுவரைக்கும் நம்பினவைகள் பல, நம்பி நட்டாற்றில் விட்டவைகளும் பல, நம்பி நாசமாய் போனவர்களும் பல. ஆனா தெரிஞ்சா தெரியாம எப்படியோ இந்த வேதத்தை நான் கையில எடுத்துட்டேன். நீ சாகிறது வரைக்கும் நீர்தான் என் நம்பிக்கை, நீர்தான் என். இந்த ஒத்த வார்த்தை ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில வந்துருச்சுன்னா அப்புறம் அவனுடைய எதிர்காலத்தை டிசைட் பண்றது பரலோகம். இந்த உலகத்துல எவன் நினைச்சோம் ஒண்ணும் செய்ய முடியாது. அல்லேலூயா. இப்போ பழைய ஏற்பாட்டுக்கு போமா? 2 நாளாகமத்தின் புஸ்தகம். ஒரு தங்கச்சி சொல்ல போவோம், இன்னொரு டூருக்கு போன மாதிரியே சொல்லுதான். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் எடுங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், அதனுடைய 18ஆம் வசனத்தை ஒருத்தர் படிங்க பார்க்கலாம்.
அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள். யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால், எப்படிமா கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். அல்லேலூயா. ஆமா, சாலமோன் ராஜாவுக்கு அப்புறம் இஸ்ரவேல் என்ற 12 கோத்திரம் 2ஆக பிரியுது. 2 கோத்திரங்கள் யூதாவென்றும் எருசலேமை தலைநகரமாக கொண்டு இயங்குது. 10 கோத்திரங்கள் இஸ்ரவேல் என்று சமாரியாவை தலைநகரமாக கொண்டு இயங்குகிறது. சரித்திரம் தெரிந்தவர்களுக்கு தெரியும். ஆனால் இஸ்ரவேல் என்கிற 10 கோத்திரம் ஆண்டவரை விட்டு போய்விட்டார்கள். கலப்பின மக்கள், பல கலாச்சாரம், உலகம், சிலை வழிபாடு, சீரற்ற வாழ்க்கை, ஒழுக்கமின்மை, விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரக ஆராதனை, இப்படி டிராவல் பண்ணது. ஆனா இந்த 10 கோத்திரத்தை ஒருபுறம் வைத்து மீதம் இருக்கிற 2 கோத்திரத்தை பார்த்தால் அங்கே எருசலேம் இருக்கிறது. ஆராதனை, ஜெபம், பலிபீடம், பரிசுத்த சமூகம் என்கிற ஒரு தெய்வீக வட்டம் அங்கே இருக்கு. ஒரு தெய்வீக வட்டம் இருக்கு. அவர்களுடைய காதுகளில் தேவனை துதிக்கிற சத்தம், பாடுகிற சத்தம், பலிகளின் சத்தம், பஸ்கா பண்டிகை, இப்படி டிராவல் ஆகுது. சில இடங்களில் இவர்கள் ஆண்டவரை விட்ட சூழலை நாம் வேதாகமத்தில் படித்திருக்கிறோம். ஆனா இந்த இடத்துல இஸ்ரவேல் என்ற 10 கோத்திரம் தேவனை சார்ந்து கொள்ளல. இந்த யூதா என்று சொல்லுகிற 2 கோத்திரம், அந்த சின்ன கூட்டம் இருக்கே, அவர்கள் என்ன செய்தார்கள்? கர்த்தரை சார்ந்து கொண்டார்கள். அல்லேலூயா. 10 அதிகமா, 2 கொஞ்சம். ஆனா இந்த 2 10 ஜெயிச்சிருச்சு. ஆமா, இந்த பின்னணியத்தை ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்றேன், கேளுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம இப்ப எத்தனாம் அதிகாரத்தில் நிக்கிறோம்? 13. 3ஆம் வசனத்தை படிங்க சகோதரி. அபியா தெரிந்து கொள்ளப்பட்ட 4 லட்சம் பேராகிய, நல்ல கவனிக்கணும், எதிராளிகள் 4 லட்சம் பேராகிய பராக்கிரம சேவகரின் ராணுவத்தாரை யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணினான். எரோபியாம் தெரிந்து கொள்ளப்பட்ட 8 லட்சம் பேராகிய பலத்த பராக்கிரமசாலிகளை அவனுக்கு எதிராக யுத்தத்திற்கு நிறுத்தினான். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 2 கோத்திரங்கிற யூதா பக்கத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 4 லட்சம் பேர். அவங்க பக்கம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 8 லட்சம் பேர். ஆனா பைபிள் சொல்லுது 4 லட்சம் 8 லட்சத்தை ஜெயிச்சிருச்சு. அதான் 4 லட்சம் 8 லட்சத்தை ஜெயிச்சிருச்சு. என்னடா ரகசியம்னு பார்த்தா, அவன் கரெக்டா முழங்கால் போட வேண்டிய நேரம் முழங்கால் போட்டிருக்கான். ஜெபம் பண்ண வேண்டிய நேரம் ஜெபம் பண்ணி இருக்கான். ஆண்டவரை தேட வேண்டிய நேரம் ஆண்டவரை தேடி இருக்கான். ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டிய இடத்துல ஆண்டவரை சார்ந்து கொண்டு இருக்கான். உலகமே சொல்லிச்சு அவன் 8 இவன் 4 தோத்துருவான்னா, ஆண்டவர் தூக்கி விட்டான். ஆண்டவர் தூக்கி விட்டான். இன்றைக்கு ராத்திரியில என் வார்த்தைகளை கேட்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கு சொல்றேன், உலகமே உனக்கு எதிராக இருந்து கர்த்தர் உனக்கு சகாயராய் இருந்தார். அந்த சத்துருக்களின் நடுவில் அவர் வாழ வைப்பார் என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. அவர் வாழ வைப்பார், அதுல மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் உலகமே ஒரு மனுஷனுடைய கைவசம் இருந்து ஆண்டவர் மட்டும் உனக்கு சத்துருவா இருந்தா உன்னை காப்பாத்த ஒரு பயலாலே முடியும். தொடச்சிருவார் உன்கிட்ட. அல்லேலூயா.
அதனாலதான் சில மனிதர்கள் சொல்றாங்க, உனக்கு யார்ல இருக்கா கேட்கறதுக்கு. சில தேவனை சார்ந்து கொண்ட பிள்ளைகளுக்கு சில உலகத்தின் சத்துருக்களின் வல்லமை சொல்லப்படுகிற வார்த்தை, உனக்கு உனக்கு யார்ல இருக்கா, உனக்கு பேசுறதுக்கு யார் இருக்கா, உன்னை அடிச்சா யார் இருக்கா, உனக்கு தீங்கு செய்த யார் இருக்கா. உலகத்தில் யார் இருக்கிறானோ இல்லையோ, அண்ட சராசரங்களை படைத்த தெய்வம் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. நான் என்னுடைய சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா எங்களுக்கு விசுவாசத்தில் வளர்த்தார். ஊழியத்துல ஏறத்தாழ 30 வருஷங்கள் ஆச்சு. ஆனா நான் நல்லா கவனிச்சிருக்கேன், ஆண்டவரையும் அவரை உண்மையாய் நம்பின ஒரு பிள்ளைக்கு விரோதமாய் எழும்பினவனுடைய குடும்பம் சுடுகாடாயிருக்கு, அழிஞ்சிருக்கு, பேச்சுக்கு இடம். ஏன்னா இவனுக்கு வேற யாரையும் தெரியாது, அவனுக்கு வேற யாரும் கிடையாது. நீ என்ன சொன்னாலும் போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழுவான். பார்த்துக்க, அவன் எங்க இருந்து அழுவான்? தேவ சமூகத்தில் இருந்து அழுவான். அதாவது 4 நண்பர்கள் இருந்தா 4 பேர்த்த சொல்லி ஆறுதல் அடைவான். அதுவும் இல்லைன்னா அவன் யாரதான் நம்புவான்? கர்த்தரை நம்புவான். 100% அவனை சார்ந்துதான் நிற்பான். அவனுக்காக கர்த்தர் கண்டிப்பா கிரியை செய்வார். அவனுக்காக எளியவனின் ஆத்துமாவை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அதுதான் அடிப்படை. கைகளை உயர்த்தி வராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் இஸ்ரவேல் சீஷர்களை இயேசு சொந்த ஊர்லயா விட்டுட்டு போனார்? எருசலேமில் விட்டுட்டு போனார். வந்த இடம் அடுத்த ஊர்ல. அம்மா, நம்ம எல்லாரும் சேர்ந்து மெட்ராஸுக்கு போறோம் அப்படின்னு நினைச்சுக்கோ. அங்கதான் பஸ்கா நடக்கு. போன இடத்துல இயேசுவை சிலுவையில் அறைந்தாச்சு. எங்க? மெட்ராஸ்ல ஆச்சு. அங்கதான் இயேசு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். போனோம், திருப்பி வர்றதுக்கு பைசா கிடையாது. இயேசு என்ன சொல்லுதார்? இங்கேயே இரு, ஒன்னு ஆச்சரிப்பேன். சொந்த ஊர் கிடையாது, சொந்த வீடு கிடையாது, சொந்தமா ஒரு தோட்டம் துறவு கிடையாது, ஒரு ரேஷன் கார்டு கிடையாது, ஆதார் கார்டு கிடையாது. நடுத்தருவில் நிக்கிற அத்தனை பேரும் ஆண்டவர் சொல்லுதார், தைரியமாறா, அடுத்த ஊர்ல இருக்கிற நான் உன் கூட இருக்கிறேன். வாழ வச்சாரா இல்லையா? எருசலேமில வாழ வச்சாரா இல்லையா? தேசத்தை அசைச்சாங்க இல்ல? அப்போ காரணம் என்ன? அழைச்சவர் கூட இருந்தார்லடா. அழைச்சவர்ல கூட இருந்தார், அபிஷேகித்தவர் கூட இருந்தார்ல. அதுதான் நம்ம எத்தனை பேர் இருக்கிறவர் அல்ல, நம்ம கூட இருக்கிறவர் யாருங்கிறதா பிரச்சனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 8 லட்சம் பேர் கடற்கரை மணலத்தனையா நிக்கிறான், 4 லட்சம் பேர் இருக்கிறான். ஆனா இந்த யூதா ராஜா ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே யாருமே எனக்கு இல்லப்பா, உங்களை தான் நம்பி இருக்கேன்ட்டு விழுந்துட்டான். பைபிள் சொல்லுது, கர்த்தர் யுத்தம் பண்ணினார். வராமே என்னை கேட்கிறவர்களுக்கு சொல்றேன், இந்த 2வது நாள் இந்த தேவ சமூகத்தை நம்பி, இந்த தேவ மனிதன் சொல்லுகிற தேவ வார்த்தையை கேட்டு, இந்த வேதத்தை வெட்கப்படாமல் கையில் எடுத்து, அல்லது பல தேசங்களிலிருந்து நீங்க வந்திருக்கிறீங்க, இந்த ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், அழியணும்னு சொன்னா இயேசுங்கிற பெயர் இந்த வாயில வரதுக்கு முன்ன உன் குடும்பம் அழிஞ்சிருக்கும். அழியணும்னா இந்த பைபிள் உன் கையில வரதுக்கு முன்னாடி அழிஞ்சிருக்கும். இல்லைன்னா ஆராதிக்கிற சத்தம், அல்லேலியா சத்தம் கேட்கிற ஒரு ஆலயத்துக்குள்ள நீ போகிறதுக்கு முன்னாடி அழிஞ்சிருக்கணும். இனி வாழணுமா அழியணுமான்னு நீங்களோ நானோ சத்துருவோ அல்ல தீர்மானிக்கிறது. இனி தீர்மானிக்கிறவர் கர்த்தர். இனி தீர்மானிக்கிறது யாரு? கர்த்தர். அல்லேலூயா. சத்துருவை பார்த்து தைரியமா சொல்லலாம், நீ நினைச்சு என்ன அழிக்கவும் முடியாது, நீ நினைச்சு என்ன வாழ வைக்கவும் முடியாது. நான் வாழணுமா அழியணும். நான் சில வருடங்களுக்கு முன்னால என்னை ஒருவருடைய கையில் கொடுத்தேன். சில வருடங்களுக்கு முன், வாழ்வோ தாழ்வோ எதுவா இருந்தாலும் சரி உங்க கையில இருக்கட்டும் ஐயா என்று சொல்லி ஆண்டவருடைய கையில நான் கொடுத்தேன்.
நான் வாழணுமா அழியணுமான்னு இனி அவர் தீர்மானிக்கணும். அல்லேலூயா. அதையா வெற்றி. இந்த ராத்திரி பொழுதில் என் பிள்ளைகளுக்கு நான் சொல்றது அது. அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாய் ஒரு வார்த்தையை தீமோத்தேயுவுக்கு சொல்லுவார். என்னுடைய விசுவாசம் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுவார், நான் விசுவாசித்தவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் அப்படின்பார். சொல்லிட்டு அவர் சொல்லுவார், நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அந்த நாள் வரை காத்துக்கொள்ள அவர் வல்லவராய் இருக்கிறார். என்னையும் என் குடும்பத்தையும் என் வாழ்க்கையையும் எல்லாத்தையும் ஒருத்தர் கையில கொடுத்துட்டு தான் நான் வந்தேன். எனக்கு ஒருத்தர் மேல நம்பிக்கை உண்டு. நான் கொடுத்ததை வழியில் துளைத்து விடாமல் கடைசி வரை காக்கத்தக்க ஒரு தெய்வம். சுவாசிக்கிற பிள்ளை கைத்தட்டி தெய்வத்திற்கு நன்றி சொல்லலாம். நான் யாரை சார்ந்து கொண்டிருக்கிறேன்? சத்துரு உன் குடும்பத்துக்கு விரோதமாய் வரும் பொழுது நான் தைரியமா சொல்றேன், என் குடும்பத்தை ஆண்டவர் கையில குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு பார்த்துக்க. பிள்ளைகளையா ஏன் குழந்தைகளை தான் ஆண்டவர் கையில கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. புருஷனை கேட்கறியா? என் புருஷனை தான் போன கன்வென்ஷனுக்கே நான் கத்தர் கையில கொடுத்துட்டேனே. பிள்ளைகளை அது 2 வருஷம் ஆச்சு. சண்டே கிளாஸ் கொண்டுட்டு ஏசப்பா நீங்க பாத்துக்கிடுங்கன்னு கொடுத்தாச்சுல்ல. அப்ப வீட்டுல இருக்கிற நன்மை அவர் தந்ததானே. தந்தது மட்டும் போதாது, தந்ததை காத்துக்கிடுங்கன்னு எப்பவோ கொடுத்துட்டேன். அப்போ உனக்குன்னு என்ன இருக்கு? எனக்குன்னு அவர் மட்டும்தான் இருக்காரு, வேற என்ன இருக்கு? அல்லேலூயா. ஒருவேளை இதெல்லாம் கேட்கும் பொழுது உனக்கு என்ன ஒரு மாதிரி லூசு போய் மாதிரி தெரியுதா இல்லையா? சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போறவனுக்கு பைத்தியமா தான் இருக்கும். ஆனா நாங்க தப்பிக்கிடுவோம். உங்கள்கிட்ட போய் சொன்ன பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கர்த்தரை சார்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிற பிள்ளை உலகத்தை கண்டு பயப்பட மாட்டான். ரட்சிக்கப்படணும், அடுத்தவன் என்ன சொல்லுவான்? இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், அவன் என்ன சொல்லுவான்? ஆண்டவர் ஆராதிக்கிறேன், அவங்க என்ன சொல்றான்? எப்ப இந்த ஊரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் வசதி வாய்ப்போட இருந்தா எங்கேயோ கிளவான் இருக்காம்பா. கொஞ்சம் கஷ்டப்பட்டா புத்திக்குத்தான் சப்பட்டையா கிடக்காம்பா. வாழ்ந்தாலும் திட்டுவான், தாழ்ந்தாலும் அவன் இவனை நம்பி என்ன கணத்து போற வாக்குல போட்டுக்கா, ஆறுது போல பார்க்கலாம். என்ன இருந்தாலும் சரி, ஆண்டவரேன்னு நம்பி வந்துட்டோம். இனி எதானாலும் அவர் முடிவெடுக்கட்டும். ஆமாவா இல்லையா? எதுவா இருந்தாலும் யாரு முடிவெடுக்கட்டும், அவ்வளவுதான். நீங்க யார நம்பி வந்திருக்கிய? சீலன் பாஸ்டர் நம்பி இல்லையே, காணாம பேரும் அவுத்துருவாரு. என்ன கைகளை உயர்த்துறா? நான் ஆண்டவர் நம்பி இருக்கேன். அதனாலதான் வார்த்தைக்கு வார்த்தை ஏசப்பான்னு கூப்பிடுது. வார்த்தைக்கு வார்த்தை ஏசப்பா. பாடுகள் வரும் பொழுதும் ஏசப்பா, நிந்தைகள் வரும்போது ஏசப்பா, அவமானப்படும் பொழுதும் ஏசப்பா, கடன் கஷ்டங்கள் எழும்பி நிற்கும் ஏசப்பா, பிள்ளைகளை நினைக்கும் பொழுது ஏசப்பா. ஆமென். இது ஒரு வார்த்தையை மட்டும்தான். ஆனா பைபிள் சொல்லுது, அவரை நம்பி வெட்கப்படாதிருந்தார்கள். அவரை நம்பி வெட்கப்படாதிருந்தார்கள். நீங்க யார நம்புறிய? போதுமா இல்லையா? போதுமா இல்லையா? தைரியமா சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் கர்த்தரை தான் நம்பி இருக்கேன். நானும் என் வீட்டாருமோ வென்றால். தைரியமா சொல்ல முடியும்னா உங்க 2 கைகளை உயர்த்தி இந்த வார்த்தையை, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். சத்தம் உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. ஒரு சகோதரனா நான் பொதுவா நான் பிள்ளைகள்கிட்ட நான் தான் சொல்லல, என்னுடைய பிரசங்கம் இயல்பாவே இருக்கு. இயல்பா தான் இருக்கு. எனக்கு மற்றபடி பேச தெரியாதுன்னு. சில ஆட்கள் பேசும் பொழுது நான் இப்படி பார்ப்பேன், இதெல்லாம் நமக்கு தெரியலையே. எனக்கு தெரிஞ்சதை ஒண்ணு காதை மாதிரி சொல்லி இருந்திருக்கேன். ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை, என் பிரசங்கத்துல ஒருத்தன் தூங்க மாட்டான். அதுக்கு மேல தூங்குறான்னா அவன் மனுஷனா இருக்க மாட்டான். அதான் வேற அதுக்கு மேல ஒண்ணு ரைட் அனிமல்கள் எல்லாம் வந்திருக்குன்னு நினைச்சிட்டு நான் போயிருவேன். ஆனா நம்முடைய வாழ்க்கையை
ஆண்டவர் கையில கொடுத்தா அப்ப நம்ம கவலைப்பட வேண்டாம். அம்மா இந்த பைபிளை கையில வச்சிருக்கீங்களா? அப்படியே வலது கரத்தை உயர்த்தி அப்படி பைபிளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. ஆமா, இந்த பைபிளை யாரை நம்பி எடுத்திய? நல்லா தூக்கி வச்சுக்க. ஏன் கீழே யாரை நம்பி கையில எடுத்திய? மனுஷனை நம்பியா? உலகத்தை நம்பியா? பாஸ்டர் நம்பியா? அப்புறம் யார நம்பினிய? கர்த்தரையே நம்பி. இயேசு தானே? அவ சத்தமா இயேசுவேன்னு சொல்லு பாக்க. சத்தமா இயேசுவேன்னு சொல்லு. பத்தல இயேசுவேன்னுங்க. இங்கயா கடைசி வரைக்கும் ஒண்ணு நடத்துவாருன்னு தைரியமா போ. நீ வாழ்றதும் சரி சாகிறதும் அவர் தீர்மானிக்க. சத்துரு உனக்கு விரோதமா எழும்பி கொந்தளித்து நிக்கும்போ தைரியமா சொல்லி போல அந்த கரைக்கு சும்மா சுவாலியா தைரியமா இருக்கணும். என்ன தைரியமா கர்த்தரின் கூட இருக்கார். நான் அவரை நம்பி இருக்கேன். யார் நம்பி இருக்கிறோம்? ஆமென். உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் கர்த்தர் நம்பி இருக்கேன். அவர்னா எனக்கு உசுரியா சொல்லு. என் ஏசப்பான்னு எனக்கு உசுருன்னு சொல்லு. ஏசப்பான்னு எனக்கு உசுரு. அல்லேலூயா. சில ஆட்கள் இந்த பயில்வா அல்லேலூயா சொன்ன உயிரை போக்கிடுவோம் போல இருக்கு. அப்புறம் எப்படி போக்காம இருக்க முடியும்? அவர்னால நமக்கு உசுரலடா. ஆமே. சில ஆட்கள் நினைக்கிறாங்க எப்படியாவது இவனை இழுத்தரணும். இழுச்ச இனி செத்தாலும் கத்தருக்கா சாகலான்னு நினைச்சிருக்கோம். எப்படி என்ன? ஆமீன் தானே? அப்ப வீட்டு போமா? வீட்டு போமான்னு யார் வேணும்? இயேசு போதாதா? சரி, இவ்வளவு தூரம் தெளிவா இருக்கிற உங்களுக்கு நான் என்னத்துக்கு ரசத்தை வேஸ்ட் பண்றேன்? போமா. அல்லேலூயா. The spirituality is not religion, that is experience. கிறிஸ்தவங்கிறது ஒரு 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 மதம் அல்ல. இது அனுபவம். ஆமா, அனுபவம். இது வாழலாம் நினைச்சு வந்துட்டோம். கர்த்தர் போதும் இனி பார்த்துங்க. அல்லேலூயா. இங்க இருக்கிற பலரும் சொல்லுவாங்க இந்த பைபிளை கையில எடுத்தோம்னு குடிச்ச தண்ணியில நினைச்சமானே. இல்ல இல்ல, இப்படி 3 மணி நேரம் உட்கார்ந்து குறுக்கு வலிக்கு அந்த பெஞ்சில இருப்போம்னு நினைச்சியலா? ஒரு நாளாவது நினைச்சியலா? எப்படி பூச்சக்குட்டி மாதிரி உட்கார்ந்து இருக்கு பாரு, பெரிய பெரிய தலைகள் எல்லாம் என்ன அழகா உட்கார வச்சிருக்கார். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நினைச்சானே நடக்கு. அழகா நடத்துவார். இங்க எப்படி உள்ள கொண்டு உட்கார வச்சாரோ அதே மாதிரி அங்க கொண்டு உட்கார வைக்கிறது வரைக்கும் அழகா நடத்துவார். அழகா. அல்லேலூயா. அதனாலதான் பிள்ளைகளையும் இதே விசுவாசத்துல வளர்த்தரணும்னு, இதே கிருபையில என்ன வந்தாலும் சரி இதை விட்டுறாத, இதை விட்டுறாத. ஆமா, இதை விட்டுறாதீங்க. இது கையில இருக்கிறது வரைக்கும் கடைசி வரைக்கும் கொண்டு சேர்த்துருமடா. தைரியமா சொல்லுவேன். ஆயிரக்கணக்கான மக்களை தினம் பிரதி பார்க்கிறவன பார்க்கிறனே. நிறைய பரிசுத்தவான்களுடைய சரித்திரங்களையும் அவங்களோட நெருங்கி பழகிறதுனால அவங்க சொல்லுகிற சில வார்த்தைகளை கேட்கும் பொழுது இனி கெட்டு போகாது, தப்பிக்கிறோம். ஏசுன்ன வார்த்தை வாயில வந்துருச்சுல்ல, இனி தப்பிக்கிறோம். என்னக்கா உங்க குடும்பம் தப்பிடும். ஆமாய்யா, தப்பிடும்டா. ஆமா. நான் இன்னைக்கு ஓப்பனாவே ஓப்பன் மீட்டிங் தானே. ஒரு பேண்ட், 2 சட்டை, ஊழியத்துக்கு வரும்போது ஒரு பைபிள். அடுத்த நேரம் சுவாத்துக்கு வழி இல்லை, இறங்கி வந்தோம். என் சிநேகிதன் ஜான்வில்லி எங்க இருக்க, அவரெல்லாம் எங்க போறோம்னு தெரியாது, தேவ சத்தம் கேட்டு வந்த மனுஷன். வாழணும்னு தெரியல. எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இயேசுதான். இப்படியெல்லாம் நல்ல துணி போடுவோம்னு எவன் கண்டான்? 4 பேருக்கு முன்னாடி கையெடுத்து கும்பிடுவாங்க. யாருக்கு தெரியும்? தெரிஞ்ச ஒரே பேர் இயேசு, இயேசு, இயேசு. காலையில இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. வயிறு பசிக்கும் போது வயிற்ற தடையிட்டு இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. அப்படிதான் நடந்தோம். இதுவரைக்கும் கொண்டு சேர்த்தவர் எங்களை எல்லாம் 4 பேருக்கு முன்னால உட்கார வச்சு உங்களை வைக்க மாட்டாரடா. தைரியமா இருக்கணும்.
இந்த உலகத்துல எதை இழந்தாலும் ஏசப்பனை மட்டும் இழந்துடக்கூடாதுன்னு. சரியா? அல்லேலூயா. நான் சொல்ல சரிதானா பாஸ்டர்? அல்லேலூயா. சரிதானே? உலகத்துல எதையும் மிஸ் பண்ண, இந்த பெயரை மட்டும் மிஸ் பண்ணாது. அந்த ஒத்த வார்த்தையும் உன் வாயில இருந்தா எவனை கொன்னாலும் சரி உன்னை பாதுகாப்பா. யோசேப்புங்கிற ஒரு மனுஷனை ஒரு தான் நினைச்ச ஒரு நாற்காலியில உட்கார வைக்கிறதுக்கு அன்றைக்கு இருந்த முழு உலகத்தையே பட்டினி போட்டார் 7 வருஷம். ஒரு மனுஷனை தான் நினைச்ச இடத்துல கொண்டு உட்கார வைக்க, அந்த ஒரு மனுஷனை உட்கார வைக்க 7 வருஷம் தேசத்தை ஆசீர்வதித்தார். ஒரு மனுஷனை வாழ வைக்கணும்னு அப்பா நினைச்சார்னு வை, அவர் எதையும் செய்வாருடா, எதையும் செய்வார். என் தெய்வம் என்னை கவலைப்படுத்தா. நீ ஜெபம் பண்ணியா இல்லையா? உன் பிரச்சனை உலகத்துல எவன் முன்னாடி சொல்றதுக்கு முன்னால ஆண்டவர்கிட்ட சொன்னியாளா இல்லையா? அவர்கிட்ட சொன்ன பிறகு நீ ஏன் கண்ணீரை தொடச்சிட்டு உட்கார்ந்துருக்க? அவர் பார்த்துப்பாரு, சும்மா கடை. பக்கத்துல சொல்லுனே, வருத்தப்படாத, ஆண்டவர் பார்த்துக்கோ, வருத்தப்படாத சொல்லுனே. நமக்கு யாரு சூடு சொரணே, அதெல்லாம் சுவாலி முடிச்சுட்டு தானே உள்ளாந்து கத்த பார்த்துக்கொள்ளுவார், கத்த பார்த்துக்கொள்ளுவார். இன்னொரு வாட்டி வருவனா உன்னை பார்ப்பனான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் சொன்ன வார்த்தை என் கூட வராது, இங்கதான் நிற்கும். அது ஒன்ன நடத்தும், அது ஒண்ணு நடத்தும். தைரியமா போக்கா, போகும்போது சாப்பாடும் சாம்பாரையும் குடிச்சிட்டு போயிரு, என்ன கத்த நடத்துவார். இப்ப பாரு, நான் சொன்ன வார்த்தைங்கிறது இப்ப மைதானத்துக்குள்ள வெளிப்படும். எலும்பின் இல்லை. நாளைக்கும் சீக்கிரம் வந்துருங்க, கொஞ்சம் லேட் ஆகும். நாளைக்கு மணி என்ன 9:17 ஆயிட்டு. சீக்கிரமா முடிச்சிருக்கேன், ரொம்ப சீக்கிரமா முடிச்சிருக்கேன். என் கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்றீங்களா? இயேசு போதுமா இல்லையா? சரி, இந்த இயேசுவுக்கு என்னுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் கொடுக்கல பாஸ்டர். ஏதோ அழைத்து போறேன், ஜெபம் பண்றேன், இல்ல நான் ஒரு கிறிஸ்தவனா இருக்கேன், இல்லது இதுவரை ஆண்டவரை நான் சேவிக்கல அப்படின்னு சொல்லுகிற யாராவது என்னுடைய சத்தத்தை நீங்க கேட்கறீங்கன்னா, இன்னும் ஆண்டவரை சொந்தப்படுத்தாம வாழ வேண்டாம். என்ன, இயேசுவுக்கு உங்க வாழ்க்கையை கொடுங்க. சரியாக்கா? ஆமா. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால பார்த்துக்க, எனக்கு படிப்பு ரொம்ப வராது. இப்பவும் நான் ரொம்ப பேசிக்கல, சும்மா என் அனுபவத்தில் இருக்கிறத நான் படிச்சதை அப்படி பேசியிருந்தேன். ஒரு 5 நாளா சாப்பாட ஒண்ணும் இல்லை, சாப்பாடு இல்லை. 5 நாள் வரைக்கும் நான் அட்ஜஸ்ட் பண்ணேன். நல்ல பசி. அடுத்த நாள் மத்தியானம் ரொம்ப பசியினால, நான் பொதுவா ஆண்டவரை வருத்தப்படுற மாதிரி பேச மாட்டேன். நான் ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு வார்த்தை சொன்னேன், ஆண்டவரே எனக்கு நல்ல பசிக்கு. நான் வேலைக்கு போன காலத்துல கூட பசி இல்லாம சாப்பிட்டேன், எனக்கு சோறு வாங்கி தாங்க ஆண்டவரே. ஆனா இவன்ட்டு போய் கை அந்த மாட்டேன் அப்படின்னு. நமக்கு வேற யார தெரியும்? ஊழியத்துக்குன்னு வந்தோம், ஒருத்தன்ட்ட போய் எனக்கு சோறு தான்னா என்ன சொல்லுவான்? உன் தெய்வத்தால உனக்கு சோறு போட தெரியாதா? அவருக்கு அவமானம். நம்மளால ஆண்டவரால மகிமைப்பட முடியலைனாலும் நம்மளால அவமானப்படாம இருந்தாலே பெரிய விஷயம். நான் ரொம்ப களைத்து போய் தான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன். மனசுல ரொம்ப வருத்தம் இருந்துச்சு. அப்படியே சொல்லிட்டு அந்த கட்டில் ஒண்ணு இருந்துச்சு, அதுல இப்படியே கீழே உட்கார்ந்துட்டு கட்டில் மேல தலையச்சு தூங்கிட்டேன். ஒரு 1 மணி நேரம் இருக்கும் நான் நினைக்கிறேன்.
என் கூட சீனியரா படிச்ச ஒரு அண்ணன் ஊழியத்துல, அவர் என் அறை கதவை தட்டி என்னை கூப்பிட்டார். நான் வெளியே வந்தேன். ரெடியாக போகணும்னு சொன்னார். நான் முகத்தை கழுவினேன். அவர் கூட பைக்ல ஏறி உட்காந்துட்டேன். என்னை நேர கூட்டிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போனார். எதுவுமே பேசலன்ட்டு. அழகிய மண்டபத்தில் ஒரு பிஸ்மின்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனார். அங்க 2 பேரும் எதுவுமே பேசிக்கிடல. உள்ள போனார். சாப்பிடுனார். எனக்கெல்லாம் புதுசாவே இருந்துச்சு. வயிறார சாப்பிட்டேன். கொண்டு ரூம்ல விட்டார். ஆண்டவர் என்னை உணர்த்தினார். ஆண்டவர் ஒரு சத்தத்தை கேட்டார். என் பிள்ளை சாப்பிடாம இருக்கான். என் பிள்ளைக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்காம நீ ஒத்தப்படி சோறு வாயில வைக்கப்படாதுன்ட்டு. உடனே அவர் கேட்டார், யார் ஆண்டவரே? என் பேரை சொல்லியிருக்கார். 23 கிலோமீட்டர் யாத்திரை செய்து எனக்கு சோறை வாங்கி தந்துட்டு போய் என் வீட்டுல போய் சாப்பிட்டான். ஆண்டவர் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அதான் ஆண்டவர். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த உலகத்துல நான் நம்புறதுக்கு எதுவுமே இல்லை என்று சொன்னாலும் நான் நம்புவதற்கு ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. வலதுகரம் உயர்த்தி நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. இன்னும் சத்தமா, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஒருமுறை கூட சொல்லுங்க. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. இன்னும் சத்தம் உயர்த்தி நான் கொஞ்சம் குறைச்சு கொடுக்க இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. இன்னும் சத்தமா, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது நல்வாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொல்லுங்க. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கைத்தட்டி பாடலாமா? நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சத்தம் உயர்த்தி நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான்
நான் நம்புவேன் என் இயேசு வருவரை. இன்னொரு முறை சத்தம் உயர்த்தி நம்புவேன் என் இயேசு வருவரை. நம்புவேன் என் இயேசு வருவரை. இப்ப கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நம்புவேன் என் இயேசு வருவரை. நம்புவேன் என் இயேசு வருவரை. சத்தம் உயர்த்தி சொல்லுவோம், நம்புவேன் என் இயேசு வருவரை. நம்புவேன் என் இயேசு வருவரை. உங்க ரெண்டு கைகளையும் பரலோகத்துக்கு நேரா உயர்த்துங்க. உங்க நம்பிக்கையை ஒன்று அறிக்கையிடுங்க பார்க்கலாம். உங்க நம்பிக்கையை அறிக்கையிடுங்க பார்க்கலாம். ஷிகரபகத்துனா பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இந்த மைதானம் முழுவதும் இறங்கி வந்திருக்கு. நீங்க வாய் திறந்து நீங்க பேசுங்க. அண்ணே பேசுங்க, சகோதரி பேசுங்க, அம்மா பேசுங்க. உங்களை நம்புறேன்ப்பா. கூப்பிடுங்க இயேசுவே. சத்த உயரட்டும், சத்த உயரட்டும். இது பத்தாது. இன்னைக்கு ராத்திரி நீங்க நம்பி வந்தது உண்மைதானே? இப்ப ராத்திரியில் ஆண்டவர் கேட்கிற ஒரு வார்த்தை, நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்கிறார். நான் உனக்கு என்ன செய்யணும் ராத்திரி? இன்னைக்கு ராத்திரி நான் உனக்கு என்ன செய்யணும்? நீ ஏன் அழுது கொண்டு இருக்கிறாய்? நீ ஏன் அழுது கொண்டு இருக்கிறாய்? நான் உனக்கு என்ன செய்யணும்? நீ கைவிடப்பட்டு நிற்கிறாயா? நான் உனக்கு என்ன செய்யணும்? நீங்க ஜெர்மன் ஆரம்பிங்க. அநேகருடைய கண்கள் குளமாகிறது. நிறைய பேருடைய இருதயங்களை கர்த்தர் கவனிக்கிறார். சத்த உயரணும், சத்த உயரணும். மௌனமா நிக்கிறதுக்கு இடமல்ல இது. இப்ப இந்த நம்ம வாயிலே இயேசுவேங்கிற சத்த உயரட்டும். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. இயேசுவேங்கிற சத்த உயரட்டும். 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 இன்றைக்கு கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளுடைய கைகளை பரிசுத்த கர்த்தர் பிடிக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? மரண பரியந்த நான் உன்னை நடத்துவேன். இந்த வார்த்தை உனக்காக வெளிப்படுகிறது. மரண பரியந்த நான் உன்னை நடத்துவேன். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற பிள்ளை கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல். மரண பரியந்த உன்னை நான் நடத்துவேன். மரண பரியந்த உன்னை நான் நடத்துவேன். மரண பரியந்த உங்க குடும்பத்தை நடத்துவேன். மரண பரியந்தவனுடைய வாழ்க்கையை நடத்துவேன். மரண பரியந்த உனக்கு உன்னை ஆதரிப்பேன். இப்பொழுது சில பிள்ளைகளை கத்த தொடுகிறத பார்க்கிறேன். ஆண்டவருடைய வல்லமை, அற்புதங்களை செய்கிற வல்லமை, விடுதலை ஆக்குகிற வல்லமை, சமாதானத்தை தருகிறவர் தேவ வல்லமை இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரி தொடுகிறது. கத்துகளை கத்த கைக்கிறார். ஆண்டவரை நம்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் இந்த இரவு நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறது, உன்னை மரண பரியந்த நான் நடத்துவேன். உன்னை மரண பரியந்த நான் உன்னை நடத்துவேன். உன்னை மரண பரியந்த நான் உன்னை நடத்துவேன். கடைசி வரைக்கும் நான் நடத்துவேன். நீதிமான் கைவிடப்படுவதும் இல்லை. நீதிமானின் மக்கள் அப்ப துணிக்கைக்கு இறப்பதும் இல்லை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. நம்புவே என் இயேசு வருவரை. அப்பா நம்புவே என் இயேசு வருவரை. இந்த இரவு நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். அருமையான பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். ஒருவேளை இதுவரையிலும் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்புக்கொடாம சுயமாய் ஓடின எவரேனும் என்னுடைய சத்தத்தை கேட்பார்களே, ஆனால் இன்றைக்கு ராத்திரியில் ஆண்டவருடைய சமூகத்தை குறித்த நம்பிக்கை என் பிள்ளைகளில் வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நம்முடைய விலையேற பெற்ற கிருபை இந்த பிள்ளைகளின் மேல் இருக்கட்டும்.
எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி பிடிங்க. உங்களுக்கு ஒரே ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ண போறேன். ஜெபம் பண்ண போறேன். இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை இனி நீ காண மாட்டாய். நீங்கள் செல்வதற்கு முன் தேவ தூதர்கள் உங்கள் வீடுகளுக்குள்ளே போவார்கள். உன் எல்லைக்குள்ளே தேவ தூதர்கள் செல்வார்கள். நீ எந்த வேதனையோடு எந்த ராத்திரியில் என் சமூகத்திற்கு வந்தாயோ அந்த காரியத்தில் உனக்கு அற்புதம் செய்து விட்டேன். அந்த காரியத்தில் உனக்கு அற்புதம் உண்டாயிற்று என்று சொல்லுகிறேன். ஆண்டவரே, இந்த இரவில் அருமையான பிள்ளைகளை கடைசி வரை நடத்தும்படி ஜெபிக்கிறேன். இந்த உயர்த்தப்பட்ட கரங்களில் கடன்பட்ட நிறைய கைகள் இருக்கியா? கடன்பட்ட சில கைகள் இருக்கியா? நம்பிக்கை இழந்த சில கைகள் இருக்கியா? இன்றைக்கு ராத்திரியில் என் பிள்ளைகளுக்கு நீ நல்லவராக இருந்து கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறேன். உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறேன். நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறேன். அதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு ராத்திரி பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. Hallelujah.